ஐயா தொடங்கலாம் ஐயா. அருமை தமிழ் நெஞ்சங்களே, உலகெங்கும் வாழும் தமிழ் பெருமக்களே, இன்று ஒரு மகிழ்ச்சியான நாள். நான் அனைவரிடமும் சொல்வது தமிழர்களின் பொற்காலம் தொடங்கிவிட்டது என்று. அது தொடங்கி பல காலமானாலும் இப்பொழுதுதான் வெளி உலகத்திற்கு தெரிய ஆரம்பித்துள்ளது என்பதுதான் உண்மை. தஞ்சை பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம் பல்வேறு முயற்சிகளில் படிப்பு மட்டுமன்றி தொழில், கிராம முன்னேற்றம், பெரியார் புரா என்ற ப்ரொவைடிங் அர்பன் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் ரூரல் ஏரியாஸ் என்ற அப்துல் கலாம் அவர்களின் கனவு திட்டத்தை 65 கிராமங்களுக்கு நிறைவேற்றியது முதல் மண்புழு தயாரிப்பிலிருந்து பல்வேறு முயற்சிகளில் முன்னுரிமை பெற்று தொடங்கியுள்ளார்கள். அதை பலர் பின்னுரிமை பெற்று நடத்தி வருகின்றனர். அந்த நிலையிலே திராவிட பொழில் என்ற ஒரு காலாண்டு ஆராய்ச்சி இதழை ஆரம்பித்து பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம் நடத்தி வருவது நமக்கெல்லாம் மிகவும் மகிழ்ச்சிகரமான சிறப்பான எடுத்துக்காட்டான முயற்சி. அதை ஆதரித்து பெரியார் பன்னாட்டு அமைப்பு அந்த இதழில் வரும் இரு கட்டுரைகளை தேர்ந்தெடுத்து அவற்றை உரியவர்களை வைத்து ஆய்வு செய்ய முயற்சி செய்து நடத்தி வருகின்றோம். இன்று மிகவும் சிறப்பான நாள். என்னவென்றால், 2 கட்டுரைகளை எழுதியவர்கள் பிஎஸ்என்எல் என்ற நிறுவனத்திலே பல ஆண்டுகள் பணிபுரிந்து அதே நேரத்திலே எழுத்தாளர் சிகரங்களாக திகழ்ந்து வருபவர்கள். ஐயா சங்கையா அவர்களும் ஐயா நேரு அவர்களும் பல்வேறு படைப்புகளை நமக்கு தந்துள்ளார்கள். இன்றைய காலகட்டத்திலே கடவுள் சக்தி வாய்ந்தவரா இல்லை இந்த ஐபோன் தான் சக்தி வாய்ந்ததா என்று கேட்டால் இதுதான் சக்தி வாய்ந்தது என்பது இளைஞர்களுக்கு கூட தெரியும். யாராலும் முடியாததை இது தனியாக எவ்வளவு சிறப்பாக கையடக்கத்திலே செய்து வருகிறது என்பதை நாம் வியந்து பார்க்கின்றோம். ஆனால் இதைவிட வியப்பாக, இன்னும் வியப்பாக இருக்க முடியுமா என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கும் நேரத்திலே, ஆமாம் முடியும். மனித மூளைக்கு ஈடாக, இணையாக, சில நேரங்களிலே மனித மூளையையும் தாண்டி வேலை செய்யும் செயற்கை நுண்ணறிவு என்ற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு எங்கோ சென்று கொண்டிருக்கிறது. அதை நாமெல்லாம் புரிந்து கொள்ளும் வழியிலே, அதுவும் தொழிலாளர்களின் முன்னேற்றத்திலே அது எந்த பங்கு வசிக்கப் போகின்றது என்பதை ஐயா சங்கையா அவர்கள் மிகவும் அருமையான கட்டுரையாக எழுதியிருக்கிறார்கள். அந்த கட்டுரையை ஆய்வு செய்ய ஐயா ஒளிவண்ணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஒளிவண்ணன் தந்தையார் ஐயா கோபாலகிருஷ்ணன் அவர்கள் ஆங்கிலத்திலே தந்தை பெரியார் அவர்களை முதல் அருமையான நூலாக வெளியிட்டு அது தொடக்கமாக பல்வேறு தலைப்புகளிலே வெளியிட்டவர். அந்த நூல்களை நான் பல அமெரிக்க அறிஞர்களுக்கு கொடுத்து மகிழ்ந்திருக்கின்றேன். அவருடைய பாதையிலே அவரை தாண்டி பல்வேறு துறைகளிலே, இந்த துறை என்று இல்லை, அவர் ரோட்டரி கிளப்பிலே பெரிய தலைவர், அமெரிக்காவுக்கு வந்து ரோட்டரி கிளப்பிலே பணிபுரிந்துள்ளார். இந்த துறைதான் என்று இல்லாமல் பதிப்புத்துறை மட்டுமன்றி பல்வேறு துறைகளிலே ஒரு தலைமை பண்புடன் பணியாற்றி வருகின்றார். அவர் பின்னே இருப்பவர்களை பார்த்தால் அவருடைய பெருமை தெரியும். அவர் இன்று இந்த செயற்கை நுண்ணறிவு பற்றி நம்மிடம் ஐயா சங்கையா அவர்கள் கட்டுரையை ஆய்வு செய்து நமக்கெல்லாம் பாடம் எடுக்க இருக்கின்றார். அந்த பாடத்தை கேட்க ஒரு மாணவனாக நானும் உங்களுடன் வந்து கலந்து கொள்வதிலே பெருமைப்படுகின்றேன். ஐயா ஒளிவண்ணன் அவர்களை நிகழ்ச்சியை தொடங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. அன்பிற்குரிய நண்பர்களே, குறிப்பாக எங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் அண்ணன் சோம இளங்கோவன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை நான் பங்கு கொள்வதற்கு பெரும் காரணமாக இருந்த சகோதரர் நேரு அவர்களே, மற்றும் இங்கே கூடியிருக்கின்ற ஏராளமான நண்பர்களே, வாருங்கள் படிப்பிலிருந்து வந்திருக்கின்ற பல நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற
15லிருந்து 20 நிமிடங்களை நான் இந்த கட்டுரையை குறித்து வாசிக்கலாம் என்று, அதை குறித்து என்னுடைய கருத்துக்களை உங்களுடைய பகிர்ந்து கொள்ளலாம் என்று திட்டமிட்டுள்ளேன். என்னுடைய நிகழ்ச்சியின் இறுதி பகுதியில் ஒரு 5 நிமிடங்கள் கூடுதலாக ஒரு சிறிய நான் ஒரு ரெக்கார்டிங் ஒன்று, ஒலி ஒன்றை ஒலிப்பதிவு செய்யப்பட்ட ஒன்றை நான் அதை அனுப்புகிறேன். அதை பிறகு கூறுகிறேன். இப்போது நம்முடைய கட்டுரைக்கு செல்லுவோம். இந்த திராவிடப் பொருளை நான் தொடர்ந்து வாசித்து வருபவன். அண்ணன் கூட நேரு கூட நெறைய தடவ கேட்பாரு. உங்களுக்கு என்னண்ணா வந்து திராவிடப் பொருள் மேல ஒரு எப்பவுமே வந்து ஒரு பாரபட்சமா இருக்கீங்க. அந்த பத்திரிகை கட்டுரை எழுதுறீங்க, இந்த பத்திரிகை கட்டுரை எழுதுறீங்க, இங்க எழுத மாட்டேங்கிறீங்க அப்படின்னுவாரு. அத வந்து இன்னைக்கு தெளிவுபடுத்தலான்ட்டு இருக்கிறேன். மத்த கட்டுரைகள்லாம் எழுதும்போது இங்க அங்கன்னு ஏதாவது கொஞ்சம் விஷயத்த அவர் சொன்னார், இவர் சொன்னார், இவர் சொன்னார்ன்னு எழுதி கொஞ்சம் அனுப்பிச்சு விட்டோம்னு வச்சுக்கோங்க 500 வார்த்தைக்கு முடிஞ்சிரும். இது குறைஞ்சது ஒரு 15 பக்கத்துக்கு வந்து அதுவும் ஆய்வு கட்டுரை எழுதணும்னு சொன்னா, இப்பதான் முக்கி முனகி 6 வருஷம் கழிச்சு பிஹெச்டி முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்திருக்கிறேன். திரும்ப ஆய்வு கட்டுரைன்னும்போது ஒரு பயமா இருக்கு. ஏற்கனவே ஒரு தலைப்பு குடுத்து ஒரு 14, 15 நாளா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாரு. எப்ப குடுக்க போறீங்க கட்டுரை அப்படின்னு சொல்லி. அதுதான் வேற ஒரு காரணமே தவிர, மத்தபடி வந்து என்னுடைய பயணமே வந்து என்னுடைய எழுத்துக்களே விடுதலையிலயும், உண்மையிலயும் தான் தொடங்குச்சு. காலம் சென்ற பெரியார், சாக்ரடீஸ் தான் அத முதல்ல எழுதுங்க சார்ன்னு எழுத வச்சாரு. ஆகவே விரைவில் வந்து ஒரு கட்டுரை வழங்க தயாராக இருக்கிறேன். இந்த கட்டுரையை படிக்கும்போது, இந்த கட்டுரை தான் நம்ம இன்னைக்கு வாழ்க்கைய வந்து ஒரு 2 வருஷமா இதுல தான் நம்ம பின்னி பிணைஞ்சுகிட்டு இருக்கிறோம். நாம சார்ந்திருக்கிற பதிப்புத்துறை வந்து மிக பெருமளவில் வந்து இது பாதிக்கப்பட்டது. பதிப்புத்துறைன்னா, அதுல வந்து எல்லாத்தையுமே சொல்லுவேன். எழுத்தாளர்களுக்கும், பிறகு வந்து எடிட்டர்ஸு, காப்பி எடிட்டர்ஸு, ப்ரூஃப் ரீடர்ஸு, இன்னைக்கு டிரான்ஸ்லேட்டர்ஸ் எல்லாம் எல்லாருமே இன்றைக்கு வந்து இந்த செயற்கை நுண்ணறிவினுடைய தாக்கத்தை முதல் கட்டத்திலே வந்து பெற்றவர்கள் என்ற வகையில வந்து, நாங்க அத தொடர்ந்து வந்து அதற்கான வேலைகளை பல செய்து கொண்டு வருகின்றோம். சமீப காலங்களில் வந்து நான் இங்க வந்து பல திட்டங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறேன். பதிப்புத்துறைக்காக தான் தொடங்கினாலும், பிறகு இதுக்குள்ளேயே வந்து மூழ்கிட்டு இன்னைக்கு வந்து அரசாங்கத்துக்காக பல திட்டங்களை வந்து பல்கலைக்கழகங்களுக்கு பாடங்கள் திட்டங்களை வந்து செயற்கை நுண்ணறிவு மூலமாக எப்படி எளிமையாக கற்றுக் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய குழுல நான் இயங்கி வந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். அந்த வகையில வந்து இந்த கட்டுரை வந்து படிப்பதற்கு வந்து மிக அ அ மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா, இது சம்பந்தமான எந்த செய்தியாக இருந்தாலும் நாம் விடுவதில்லை. இந்த திராவிட பொருள் வந்து கைக்கு வந்தவுடனே எந்த கட்டுரை முதல்ல வாசிச்சிருப்பேனோ, இந்த கட்டுரையைத்தான் நான் வாசித்திருப்பேன். அந்த அளவுக்கு வந்து அது நமக்கு வந்து தேவையாகவும் இருக்கிறது, அவசியமாகவும் இருக்கிறது. ஆகவே அந்த வகையில வந்து இந்த கட்டுரை வந்து மிக நேர்த்தியாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த செயற்கை நுண்ணறிவு என்பது 50களிலிருந்து எப்படி தொடங்கியதிலிருந்து இன்றைக்கு வரை வந்த அந்த வளர்ச்சியை மட்டும் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம மனிதன் வந்து இயந்திரங்களோடு தன்னை கைகோர்த்துக் கொண்ட தொழில் புரட்சி காலங்களிலிருந்தே வந்து இப்ப இந்த இத வந்து அதனுடைய வரலாற்றை வந்து மிக அழகாக வந்து கட்டுரையாளர் சங்கையா வந்து எடுத்து சொல்றாரு. நேத்து கூட அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில வந்து இதே தலைப்பில் தான் கிட்டத்தட்ட நான் பேச வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. அங்க பேசும்போது கூட சொன்னேன். நெறைய பேர் கேட்குறாங்க, "ஏன் இப்படி வந்து அறிவியல் கண்ணு முன்னு தெரியாம போய்க்கிட்டே இருக்கு? இந்த மாற்றங்கள்லாம் நிகழாம இருந்தா நல்லா தானே இருக்கும். நல்லா தானே இருக்கும். எதுக்கு மாற்றங்கள்?" அப்படின்னு கேட்குறாங்க. நான் எந்த மாற்றங்கள நீங்க நிறுத்த சொல்ல போறீங்க? போன நூற்றாண்டில் நடந்த மாற்றமா? இல்ல 200 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த மாற்றத்தை நிறுத்த சொல்றீங்களா? இல்ல 1000, 2000, 50,000, 60,000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆப்பிரிக்க காடுகளிலே சுத்திக் கொண்டிருந்தோமே, அப்பொழுது ஏற்பட்ட மாற்றங்களை சொல்கிறீர்களா? எல்லா விலங்குகளும் வந்து ஒன்றை ஒன்று தாக்கிக் கொண்டிருக்கும்போது, நாம எங்கேயோ ஒரு மூலையில தான் இருந்தோம். எப்ப நம்ம கீழ குனிஞ்சு கல்ல எடுக்க ஆரம்பிச்சோமோ, அங்கிருந்தே நம்முடைய அறிவு வந்து பயன்பட ஆரம்பிச்சது. ஆயுதங்கள் கொண்டு வர ஆரம்பித்தோம். எல்லா போராட்டங்களும், எல்லா அறிவியல் வளர்ச்சிகளும் அடிப்படையில் வந்து நம்முடைய இருத்தலியலுக்காக எக்ஸிஸ்டென்ஷியலிசம் நம்மை தகவமைத்துக் கொள்வதை, நம்ம வந்து இந்த உலகத்துல வாழணும், வாழணும், வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் மனிதன் வந்து 2,00,000 ஆண்டுகளாக ஹோமோ சேப்பியன்ஸ் என்ற இந்த இனம் வந்து தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இது நம்மோட இருந்த மத்த இனங்கள் எல்லாம் வந்து காலப்போக்குல வந்து காணாமல் போய்விட்டதையும் பார்த்தோம். அழிந்து விட்டு வந்து அழிக்கப்பட்டது. இன அ கலப்பிலும் அது காணாமல் போய்விட்டதை பார்க்கிறோம். நியாண்டர்தலாக இருக்கலாம், ஹோமோ எரெக்டஸாக இருக்கலாம். அந்த எல்லாமே போய்விட்டார்கள். இதுல ஹோமோ நியாண்டர்தல பத்தி சொல்லும்போது, அவர்கள் நம்மை விட பெரிய அளவிற்கு மூளை வளர்ச்சி கொண்டவர்கள், பெரிய மூளை கொண்டவர்கள், அறிவு வந்து நேர்த்தியானவர்கள் என்று கூட சொல்வார்கள். ஆனா, அவங்கலாம் எங்க போனாங்க? ஏன் நம்ம மட்டும் தான் வந்து சர்வே ஆகணும்? இந்த எவல்யூஷன் ப்ராசஸ்ல அப்படின்னு பார்த்தோம்னா, மிக முக்கிய காரணம் வந்து
நாம வந்து சார்ல்ஸ் டார்வின் சொன்னது போல, இட் இஸ் நாட் தி ஸ்ட்ராங்கஸ்ட் ஆர் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் ஸ்பீஷிஸ் வந்து தட் சர்வைவ். அறிவுள்ளதாகவோ, இல்லை வந்து மிக வலிமையானது அல்ல. எது ஒன்று தன்னுடைய சூழலுக்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்கிறது. ஸ்பீஷிஸ் தட் அடாப்ட்ஸ் டூ த சிச்சுவேஷன் வந்து சர்வே ஆகுதுன்னு சொல்றாரு. அதுதான் தகவமைத்துக் கொள்வது மட்டும் தான் வந்து அவர்கள் வந்து இந்த பரிணாம வளர்ச்சி தப்பி நாம் வந்திருக்கின்றோம். 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த வேட்டையாட போகும்போது நெறைய பிரச்சனை இருக்கு. காடுகள் அலைந்து திரிந்து வருவதற்கு அப்படின்னு சொல்லி, விவசாய புரட்சி தொடங்கியது. அதான் மிக முக்கியமான புரட்சி. 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு. பிறகு விவசாய புரட்சிக்கு அப்புறம் 250, 300 ஆண்டுகளுக்கு முன்னால் மாபெரும் தொழில் புரட்சி இங்கிலாந்துல வருது. அந்த தொழில் புரட்சிக்கு வித்திட்டது காரணம், அதற்கு ஒரு 100 ஆண்டுகள், 150 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்ட அந்த அறிவியல் மறுமலர்ச்சி தான் மிக முக்கிய காரணம். அது அதற்கு அதுவரை அறிவியல் என்பது சமயத்தின் கட்டுப்பாடுகளில் இருந்தது. எப்பொழுது வந்து அறிவியல் அதிலிருந்து விடுபட்டு அவ்வளவு எளிதாக விடுபட்டு வரவில்லை. எத்தனையோ அறிவியலாளர்கள், எத்தனையோ அறிஞர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள், தீ வைத்து சாகடிக்கப்பட்டார்கள். அதற்கெல்லாம் பிறகு வந்து அந்த மத நிறுவனங்களும், மத குருமார்களும் மன்னிப்பு கேட்டதை கூட நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் அன்றைக்கே அவர்கள் தன்னுடைய உயிரை எல்லாம் துறந்து தான் இந்த அறிவியல் வெளிப்பாடுகள் எல்லாம் வந்தது. அதனுடைய நீட்சி, அதை 250 ஆண்டுகளில் எப்படி அது ஜேம்ஸ் வாட்டுடைய ஸ்டீம் என்ஜினிலிருந்து, பிறகு படிப்படியாக மைக்கேல் ஃபாரடே மின்சாரமிலிருந்து, சென்ற நூற்றாண்டிலே வந்து எப்படி கணனி தொழில் புரட்சிகள் வந்து இன்றைக்கு பார்க்கிறோம். இதனுடைய தொடக்கம் மெதுவாக வந்து கொண்டே இருந்தது. இன்றைக்கு மிக வேகமாக ஜியோமெட்ரிக் புரோகிரஷன் என்று சொல்லக்கூடிய வகையிலே, நாம் நினைத்து பார்க்க முடியாத வேகத்திற்கு இன்றைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. அதுல வந்து அவர் 3 அலைகள் சொல்லுகிறார். இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருப்பது முதல் அலை. சுனாமின்னே சொல்லலாம் இத. இது இந்த ஆழி பேரலைகள நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது முதல் பேரலை தான் இந்த ChatGPT போன்றவைலாம். நீங்க இந்த இன்னைக்கு ChatGPT வந்த பிறகு தான் நம்ம அதிகமா பேசுறோம். ஆனா அது 15 வருஷமா நெறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருந்தது. குறிப்பா வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வேர்ட் டாக்குமெண்ட்ல வந்து நமக்கு தெரியாம எழுத்து சரி தவறான எழுத்துக்கள் வந்து சரி செய்தது. அடுத்த வார்த்தை என்ன வரும்னு குடுத்தது. அதே மாதிரி நம்ம கேட்கிற பாடல்களோ, நம்ம விரும்பி பார்க்கிற திரைப்படங்களோ, அடுத்து நமக்கு விருப்பமான திரைப்படங்கள வந்து நமக்கு வந்து பட்டியலிட்டு காமிச்சது. இதெல்லாம் எப்படி ஏற்பட்டது? நம்ம எப்பவுமே நம்ம கேட்கல. நமக்கு ஆச்சரியமாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. இந்த மாற்றங்களை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டோம். ஆனால் ஓப்பன் ஏஐயோட ChatGPT வந்தபோது தான் எல்லாமே தலைகீழா மாறிருச்சு. அப்ப நம்ம பார்க்கிறோம். இத வந்து அவர் முதல் அலையாக சொல்லுகிறார். இதுக்கு முன்னால இருந்த எல்லாத்தையுமே மொத்தமா சேர்த்து Alexaல இருந்து எல்லாமே வந்து முதல் அலை. இது எல்லாமே வந்து அதுவும் ChatGPT இன்னைக்கு வந்து நெறைய விஷயங்கள நமக்கு சொன்னாலும், கேட்டாலும் கூட, அத எல்லாமே வந்து நேரோ ஏஐ மிக குறுகிய அதுக்குள்ள தான் அதால சொல்ல முடியும். நம்ம குடுக்கின்ற அது பெறுகின்ற தகவல்களை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு, அத சாமர்த்தியமா சொல்லுது. ஒரு குட் செக்ரட்டரியா தான் இருக்கு. ஒரு நல்ல செயலாளர்ன்றா யாரு? அலுவலகத்துக்கு முதல் நாள் வர ஒண்ணுமே தெரியாது. போக, போக நெறைய விஷயங்கள வந்து நம்ம சுத்தி அவர் வாங்கிக்கிட்டு, தகவல்கள எடுத்து நம்ம என்ன யோசிக்கிறோமோ உடனே அத சொல்லும்போது, நம்ம வந்து சபாஷ்! அப்படிங்கிறோம். இன்னைக்கு அப்படித்தான் நம்ம வந்து இவைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு இதற்கு அடுத்த கட்டம் வந்து நகரப் போகிறது என்பதைப் பற்றி பேசுறாங்க. எல்லாருமே சொல்றது ஏஜிஐ. அது வந்து ஆர்ட்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்கிறார். இதுதான் இவர் 2வது அலைன்னு சொல்றாரு. இதுல தான் வந்து அ ப க பார்த்தீங்கன்னா, அது நெறைய சிந்திக்கக்கூடிய திறன் வந்துரும். தானாவே சிந்திக்கக்கூடிய அளவுக்கு வந்து அதனுடைய அதனுடைய அ அ கேப்பபிலிட்டீஸ் மன்னிக்கணும் அங்கங்க ஆங்கில வார்த்தைகள ரொம்ப சிரமப்பட்டு பார்க்க முடியல. பிராக்டிகலா பேசுறேன். எழுதும்போது வராது. ஏன்னா அதுக்குள்ள போனேன்னா நான் பாயிண்ட்ஸ விட்டுருவேன். அதனால அதோட அதோட கேப்பபிலிட்டீஸ் வந்து இப்ப வந்து இப்ப தானாவே வந்து சிந்திக்கக்கூடியது வரும்னாங்க. இன்னைக்கே நம்ம நெறைய விஷயங்கள அத பார்க்குறோம். நாம தொடர்ந்து இயங்கிக்கிட்டே வரோம். அதோட ட்ரேஸஸ பார்க்குறோம். குறிப்பா வந்து ஒரு 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 கட்டுரை எழுதும்போது, அந்த கட்டுரைய நாம அ சிந்திச்சுட்டு உள்வாங்கிறத விட, அது சிந்திச்சு உள்வாங்கி குடுக்கறது வந்து இன்னும் ரொம்ப அதிகமா நம்ம பார்க்குறோம். அதுக்கு பிறகு 3வது கட்டம்னு சொல்றது சூப்பர் ஆர்ட்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதனுடைய எதிர்காலம். அது வந்து எப்போ வரும்னு சொல்ல தெரியாது. ஆனா, இதை நோக்கி நகர்றோம். இன்னைக்கு இன்னைக்கு வந்து மிக மிக சிறிய அளவுல தான் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு பார்த்து நம்ம பெருமிதப்படுறது எல்லாமே மிக மிக சிறிய 1 மாத குழந்தை என்று கூட சொல்லலாம். இது இன்னும் வந்து அ வ தவழ்ந்து, வளர்ந்து பெரிய ஆளா ஆகும்போது, நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு உச்சத்தை போய் செய்வோம் வந்து அடைவோம் என்பது நிச்சயம். அதற்கு பிறகு வந்து இவர் இதுல வந்து நெறைய உதாரணங்கள் சொல்றாரு. என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது. குறிப்பா வந்து
கேரளால வந்து ஆசிரியர்கள் வந்து நம்ம அதுக்கு வந்து ஒரு வகுப்பறையில வந்து ஒரு ஆசிரியர் போல வந்து ஒரு ரோபோ வந்து வகுப்பெடுத்து நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னாலேயே வந்து ஒடிசாலலாம் வந்து ஒரு செய்தி நிறுவனத்தில வந்து செய்தி வாசிக்கிறவங்கள நம்ம பார்த்தோம். அதெல்லாம் கூட பார்க்கும்போதே தெரியும் வந்து இது இன்னும் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எல்லாம் ஒண்ணாவே இருக்கு. சமீபத்தில கூட வந்து 2 பேர் உரையாடுற மாதிரி ஒண்ண பார்த்தோம். கடவுள் இருக்கிறாரா? கடவுள் இல்லையான்னு 2 பேர் பேசுற மாரி. இப்படியாக வந்து அது வந்து நாங்க இத தொடர்ந்து இயங்கிக்கிட்டே வரும்போது பார்க்கும்போது, நாங்க 6 மாசத்துக்கு முன்னால பார்த்ததுக்கும், 5 மாசத்துக்கு முன்னால பார்த்ததுக்கும், இப்போ 10 நாளைக்கு முன்ன பார்த்ததுக்கும், இப்ப பார்க்கறதுக்கும் நெறைய வந்து வித்தியாசங்கள நம்ம வந்து இதுல பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆக வந்து அ இத இத வந்து அவர் நெறைய உதாரணங்கள் மூலமாக அத சொல்லும்போது, நம்ம வந்து இன்னும் வந்து அதுதான் மிக முக்கியம். கட்டுரையில வந்து நெறைய தரவுகள வந்து குடுக்குறாரு. இன்னைக்கு இப்ப இதுல இந்த கட்டுரையுடைய மைய நோக்கம் அதான் முக்கியம். எந்த கட்டுரையாக இருந்தாலும், சிறுகதையாக இருந்தாலும், நாவலாக இருந்தாலும், எந்த எழுத்தாக இருந்தாலும், இல்ல ஒருவர் பேசினாலும், அவங்க என்ன சொல்ல வராங்கன்ற அந்த மைய இழை வந்து கேட்கிறவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்களோ, இல்ல கேட்கிறவங்க புரிஞ்சிருக்கிற அளவுக்கு சொல்லிட்டாலும், ஒரு எழுத்தாளர் வந்து இல்ல பேச்சாளரோ வெற்றி பெற்றார் என்று சொல்லலாம். அந்த வகையில வந்து அ இவருடைய இந்த கட்டுரையினுடைய மைய இழை வந்து இது எந்த அளவுக்கு வந்து தொழில் தொல் தொ தொ இதுல வந்து வேலை வாய்ப்புகளிலே பாதிப்பு ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய மைய இழை. இத தான் அவர் வந்து முழுக்க கொண்டு போறாரு. அதுக்கு நெறைய உதாரணங்கள் சொல்றாரு. அந்த அந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா, பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து ஸ்டீம் என்ஜின் வந்தபோது அந்த லுடுடோ அப்படிங்கிற ஒரு இத பத்தியும் சொல்றாரு. நான் கண்ணால பார்த்தது வந்து சென்னை சென்ட்ரல் ரயில்வே நிலையத்தில பார்த்தீங்கன்னா, அ 80கள்ல வந்து கம்ப்யூட்டர்லாம் போட்டு உடைச்சு அங்க வேலை செய்றவங்க வந்து, இது வந்தா நம்ம வேலை வாய்ப்பு பறி போயிடும்னு சொல்லி போராடினதெல்லாம் பார்த்தோம். "திணிக்காதே, திணிக்காதே, கம்ப்யூட்டரை திணிக்காதேன்னு" சத்தம் போட்டாங்க. நாங்க வந்து அங்க பஜ்ஜி சாப்பிட்டுக்கிட்டு, வாயில பஜ்ஜி திணிச்சுக்கிட்டு அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தோம். அது ஒரு காலம். அதே மாதிரி தான் 125 ஆண்டுகளுக்கு முன்னால வந்து அமெரிக்கால வந்து நியூயார்க் நகரத்துல வந்து குதிரை வண்டி ஓட்டக்கூடிய ஹார்ஸ் ட்ரிவன் கோச் டிரைவர்ஸ் எல்லாம் வந்து புரொட்டஸ்ட் பண்ணாங்க. என்ன புரொட்டஸ்ட் பண்ணாங்க? இந்த மாரி குத குத இது மோட்டார் வாகனங்கள்லாம் வந்தா என்ன ஆகுறது? குதிரை என்ன ஆகுறது? குதிரை வண்டிக்காரன் என்ன ஆகுறது? அப்படின்னு சண்டை போட்டாங்க. நெறைய போராட்டங்கள். இது வந்து இத தான் அவர் சொல்றாரு. இங்கிலாந்துலலாம் அந்த மிஷின் எல்லாம் போய் மக்கள் உடைச்சாங்க. பவர் ஸ்பின்னிங் மிஷின்ஸ வந்து உடைச்சாங்க. அ பு அறிவியல வந்து உடைச்சாங்க. ஏன்னா, தனக்கு வேலை உண்மதான். அந்த அது அத வந்து அந்த நேரத்துல அங்க இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வலி தெரியும். இத 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 வந்து எப்படி வந்து செய்யணுங்கிறதுக்கு அவர் பின்னால வந்து வழிமுறைகள் சொல்றாரு. அதுல சிலதெல்லாம் வந்து யுட்டோப்பியனா இருந்தா கூட, ஒரு சிலர் வந்து ஏத்துக்கிற மாரி இருக்கு. எதுவா இருந்தாலும் வந்து அவர் சொன்னது என்னன்னா, தி மே கோ தி கவர்ன்மென்ட் ஆர் த ஆர்கனைசேஷன் அமைப்புகள் வந்து தொழிலாளர்களோட உட்கார்ந்து பேசி, அவங்களோட வந்து இதெல்லாம் நடக்கப்போது அப்படின்னு சொல்றதெல்லாம் சொல்றாரு. அது அவரால நடக்குமான்னு எனக்கு தெரியல. இப்ப ஸ்வீடன், நார்வேலாம் எடுத்துக்காட்டு குடுக்குறாரே தவிர, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் வந்து செய்யக்கூடிய நிலைமையில எந்த அமைப்புகளும் இல்ல. ஏன்னா, அவங்களுக்கே சிக்கல். இப்போ மொத்தமே கப்பல் டைட்டானிக்கே வந்து முழுக போகுது அப்படின்னு சொன்னா, ஒரு அமைப்புல, அவங்க அங்க இருக்கிற அதுல இருக்கிறவங்களுக்கு வந்து மத்த வசதிகளோ, நீங்க சாயந்திரம் டீ குடிச்சீங்களா? காஃபி குடிச்சீங்களான்னு கேட்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு இருக்கிறது. அப்ப இத எப்படிதான் எதிர்கொள்வது அப்படிங்கிற வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி. அத அவரும் இங்க வந்து சொல்றாரு. நானும் அத தான் வந்து ஏத்துக்கிறேன். நேத்து என்னுடைய உரையிலயும் அத தான் அதிகமா சொன்னேன். என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து கோ வித் த டைட் அவ்வளவுதான். நீங்க வந்து ஒரு ஒரு வெள்ளம் திடீர்னு வந்து விட்டா, நீங்க வெள்ளத்த எதிர்த்து நீச்சலே போட முடியாது. அப்ப நீங்க வெள்ளத்தோட போங்க. அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அத வந்து புடிச்சுக்கங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்ப என்ன புடிச்சுக்கிறது அப்படின்னு சொன்னா, திறன வளர்த்துக்கிறது தான். எனக்கு சார் நான் இந்த வயசுல போய் என்ன சார் கத்துப்பேன் அப்படின்னு சொல்றது வந்து ஆபத்து. நமக்கு வந்து 92 வயதிலுமே நமக்கு வந்து முன்னோடியாக, நமக்கு வந்து எல்லாத்துக்கும் வழிகாட்டியாக தமிழர் தலைவர் ஆசிரியர் இருக்காங்க. இப்ப கூட புதுசு புதுசா வந்து செஞ்சுகிட்டு இருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எந்த அளவுக்கு வந்து தொழில்நுட்பத்த பயன்படுத்துறாங்க. 70கள்ல வந்து முதல் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர போய் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டவர் தந்தை பெரியார். பெரியார் விடுதலை அச்சகம் தான் முதல்ல ஆஃப்செட்ல வந்தது. நீங்க எல்லாமே எடுத்து பாருங்க முதல்ல தான் வந்தது. இப்ப ஏற்கனவே நல்லா தானே இருக்குது. புதுசா எதுக்கு அப்படின்னு கேட்டா, எதையுமே நம்ம வந்து செய்ய முடியாது. அப்ப இன்னைக்கு இதுல நம்ம தகவமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், வயத பத்தி கவலைப்படாம, யார் போய் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் தான் இதோட ஸ்விம் பண்ணி போக முடியும். ஒரு லாயருக்கு வந்து என்னுடைய வேலை போயிருமா? அப்படின்னு கேட்டா, லாயருக்கு போகாது. ஏஐ தெரிந்த லாயர்னால, ஏஐ தெரியாத லாயருக்குரிய வேலைகள் போய்விடும். ஏஐ தெரிந்த டாக்டருக்கு, ஏஐ தெரியாத டாக்டர் வந்து ஒரு பெரிய சேலஞ்சா இருப்பாரு. இது எல்லாத்துக்குமே பொருந்தும். இன்னைக்கு இப்ப வந்து இது வந்து நெறைய டிஸ்டர்பன்ஸஸ் வந்து குடுக்கக்கூடியது.
யுவால் நோவா ஹராரி சொன்னது போல there will be 2 classes, used classes and useless கிளாஸஸ்ன்னு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த சோசியல் ஆர்டர், சமூக ஒழுங்கு வந்து இன்னைக்கு எது இப்ப சில இடங்கள்ல நம்ம ஒழுங்கு நம்ம சொல்லிக்கிறது மத்தவங்களுக்கு ஒழுங்கு இல்லாம இருக்கலாம். மத்தவங்க ஒழுங்கு நினைக்கிறது நம்ம ஒழுங்கு நினைக்காம இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் the சோசியல் ஆர்டர் வில் கெட் டிஸ்டர்ப்ட். அதுல வந்து சில பாதிப்புகளும் இருக்கு. இப்ப ஆசிரியர் மாணவர்கள் தான் இப்ப வந்து நெறைய நாங்க வந்து ஏன்னா கல்வி சம்பந்தமா இந்த ஏஐல வேலை பார்க்கறதுனால அததான் வந்து பொழுதன்னைக்கு நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். 4 பேசுறதுக்கு என்னன்னா, இது எந்த அளவுக்கு வந்து இது வந்து இந்த சிஸ்டத்த வந்து எஃபெக்ட் பண்ணும். நம்ம வீட்ல வந்து எனக்கு இந்த ரிமோட் வந்து வேலை தெரியாது. எது டிவி ரிமோட்டு, எது ஏசி ரிமோட்டு, எது அப்படின்ற எது செல்ஃபோனு அப்படின்னு வித்தியாசம் தெரியாம இருக்கிற ஒரு ஒரு தலைமுறை இருக்கலாம். இதெல்லாம் வித்தியாசம் தெரியும். ஆனா, அது எப்படி பயன்படுத்துறதுன்னு ஒரு தலைமுறை இருக்கும். இப்படிப்பட்ட பல்வேறு இத வந்து நம்ம ரசிக்கிறோம் வீட்ல. எனக்கு அது ஒண்ணுமே தெரியாதுங்க. இது என்னுடைய பெயரும் பள்ளிக்கூடமா நம்ம நம்ம நம்மகிட்ட தான் கோவம் வருது மத்தவங்களுக்கு. அதான் எல்லாரையுமே மியூட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த பிரச்சனை வராது. அப்போ ஆனா இந்த ஆனா இந்த மாதிரி நல்லா டஃப்பா தான் இருக்கு. டஃப்பா இருக்கணும். பயம் இருக்கணும். அனைவரும் தயவு செய்து மியூட் பண்ணுங்க. யாரோ பேசிட்டு இருக்கீங்க குறுக்க. கூத்தாடி கொண்டாட்டம் எல்லாரும் மியூட் பண்ணுங்க ஆமா. ப்ளீஸ். இந்த கூத்தாடி கூத்தாடி கொண்டாட்டம் ஒவ்வொரு ஊருக்கு ஃப்ரெண்ட் ஆமா ஆமா. ஹோஸ்ட் வந்து பண்ண வேண்டியதா? நடிச்சிட்டான்னா இவன் ஜெயிச்சுட்டு போறான். ஓகே. அதான். ஆமா. என்ன செய்வானுங்க எல்லாம் காசு தானே. விஜய், விஜய் எல்லாத்தையும் மியூட் பண்ண முடியுமா? நான் பண்ணிட்டேன்யா. சரிங்க. பண்ணிட்டேன். கேக்குதா நான் பேசுறது? கேக்குது, நீங்க பேசுங்க. தடைப்பட்டது. ஆக வந்து அந்த அந்த ஆசிரியர் மாணவர்களுக்குள்ள உறவு தான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து பாதிக்கப்படும்னு சொல்றாங்க. என்னன்னா, மாணவர்கள் வந்து இப்ப வீட்ல வந்து என் பேரன், பேத்திகள் செய்றாங்கன்னு சொல்லி நம்ம சந்தோஷமா வந்து இப்ப இப்ப கடந்து போயிரலாம். ஆனா வகுப்பறையில வந்து ஒரு 10, 15 நாளுக்கு முன்னால வந்து ஒருத்தர் சொன்னாங்க ஒரு சம்பவம். வகுப்புல வந்து ஒரு பாடம் குடுத்திருக்கிறாங்க ஆசிரியர். 5 வயது மாணவி வந்து அந்த பாடத்த வந்து அ சாட் ஜிபிடில போட்டு அந்த கணிதத்த வந்து வகுப்பறைக்கு கொண்டு போகுது. மறுநாள் போய் பார்க்கும்போது நெறைய மாணவர்களால அந்த அந்த கணிதத்துக்கு வந்து தீர்வு காணவே முடியல. தப்பு தப்பா செஞ்சிருக்காங்க. ஆசிரியர் வந்து அத போடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பிள்ளையோட நோட் புக்க வாங்கி பார்த்தோம்னா, 5ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை, 10 வயசு பிள்ளையோட நோட் புத்தகத்த பார்த்தோனே, ஆசிரியர் அதிர்ச்சி அடையறாங்க. ஏன்னா, அவங்க வந்து அவங்களுடைய எல்லா காலத்திலயும் படிச்ச காலத்திலயும், பின்னால பாடம் சொல்லிக் குடுத்த காலத்திலயும், ஒரே நோட் புக்ல இருக்கிற கணக்க தான் திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கவனிக்க விட்ட சில நல்ல வழிமுறைகள இந்த மாணவி வந்து நோட் புத்தகத்துல போட்டிருக்கு. அப்புறம் அது ஏதோ அண்ணன் பண்ணியிருப்பாரு, அக்கா பண்ணியிருப்பான்னு விட்டாங்க. இப்ப செய்தி என்னன்னா, மாணவர்கள் வந்து அ ஆசிரியர்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் எல்லாம் வந்து சிஸ்டம் வந்து வில் ஹேவ் அ கிரேட் இம்பாக்ட் அப்படின்னு வந்து பேசுறோம். அதே மாதிரி தான் இப்ப இந்த அமைப்புகள் இதுல வந்து ஒரு புள்ளி விவரங்கள்லாம் குடுக்குறாரு. இந்த புள்ளி விவரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு உலகம் முழுக்க வந்து 2.25 மில்லியன் அதாவது 22,00,000 ரோபோஸ் வந்து இன்றைக்கு இண்டஸ்ட்ரியல் ரோபோஸ் தொழிற்சாலை ரோபோக்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. இது வந்து மிக மிக விரைவிலேயே வந்து கிட்டத்தட்ட 200 மில்லியன் ரோபோ ஆயிடும் அப்படின்றாங்க. இப்ப 20,00,00,000 ஆயிரும்னு நினைக்கிறேன். 200 மில்லியன் அப்படின்னா. அப்போ நீங்க நீங்க வந்து இது எங்க கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னா, அ எல்லா விதமான வேலைகளையும் வந்து ரோபோ செய்ய ஆரம்பிச்சு 85% அ வொர்க் வந்து இன்னைக்கு இருக்கிற வொர்க் வந்து முழுக்க முழுக்க ஆட்டோமேட் ஆயிரும் அப்படின்னு சொல்றாரு. இது படிக்கும்போது எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு அச்சம் இருக்கத்தான் செய்யும். ஆனா, இந்த அச்சத்த பத்தி கவலைப்பட வேண்டியதில்ல. ஏன்னா, காலாகாலமா வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்னது போல தான். ஹோமோ சாப்பியன்ஸ் வந்து இந்த தகவமைத்து கொண்டதுனால தான் அவர்களால வந்து வெற்றி பெற முடிஞ்சது. வி ஹேவ் அவர் ஓன் வே டூ கம் அவுட் ஆஃப் இட் அப்படிங்கிறது தான் உண்ம. இப்ப இதுவரைக்கும் நம்மளுடைய கல்விகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணிட்டு, அது எல்லா ஊர்லயுமே அது பொருந்தும். அது விதிவிலக்கு கிடையாது. ஒரு அறிவியல் அறிஞர்களாகவோ, ஆராய்ச்சியாளர்களோ எங்கேயோ தான் உருவாக்கியிருக்கு. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய அறிவியல் அறிஞர்கள்லாம் நார்மல் சிஸ்டத்துல இருந்து வெளியில இருந்து தான் நெறைய பேர் வந்திருக்காங்க. அது தாமஸ் ஆல்வா எடிசனா இருந்தாலும் சரி, இப்ப வந்து ஐன்ஸ்டீனா இருந்தாலும் சரி, மைக்கேல் ஃபாரடேவா இருந்தாலும் இவங்கலாம் வகுப்பறையில வந்து கண்டெம்ன்ட். ஆனா அவர்களால வெற்றி பெற முடிந்தது. அப்போ உங்களுக்கு அந்த திங்கிங் பவர் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில வந்து அ இனி வந்து நமக்கு வந்து இந்த வேலையெல்லாம் இது செய்ய போகுது. ஏன்னா எனக்கு நினைவு இருக்கு. நான் 70கள்ல வந்து கால்குலேட்டர் பயன்படுத்தும்போது எங்க தாத்தா என்ன வந்து திட்டினாரு. தலையில குட்டுனாரு. சொல்லி அதாவது செல்லமா தான் கூப்பிட்டாரு. கூட்டிட்டு சொன்னாரு, "இதெல்லாம் நீ வந்து பயன்படுத்தினா, உன்னுடைய அறிவு என்ன ஆகுறம்? மூளை என்ன ஆகும்? அது வந்து நீ மூளைக்கு வேலை குடுத்தா தான் உன்னால வந்து செயல்பட முடியும்." அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா, கம்ப்யூட்டர்லாம் வரும்போது அவர் இல்ல. அப்பவே வந்து எல்லாமே மாறி போச்சு.
இப்போ புது புது வேலைகள் இப்போ 80களில் வந்து கம்ப்யூட்டர் எதிர்த்து ரயில்வேல போராடினாலும் பிறகு எத்தனையோ விதமான வாய்ப்புகள் வெவ்வேறு வகையில் கிடைக்கும்போது அவர்களே வந்து மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அதே மாதிரி தான் இப்போ என்ன ஆகும்னா இன்னைக்கு இருக்கிற சிஸ்டம் கலைஞ்சிரும். ஆட்டத்தை கலைச்சாச்சு. ஆனால் புதுசாக நிறைய விஷயங்கள் வர முடியும். நம்ம நினைச்சு பார்க்க முடியாது. இப்போ இன்னைக்கு பல வேலைகள் வந்து நம்ம ஒரு 15, 20 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சு பார்த்துருக்க முடியுமா? நம்ம வந்து இன்னைக்கு வந்து நான் இப்போ இந்த நிகழ்ச்சி முடிஞ்சோடனே உங்களுக்கு கடைசியா நான் இப்போ முடிக்க போறேன். இன்னும் 2, 3 நிமிஷத்துல. அதுக்கப்புறம் ஒரு ஆடியோ ஒண்ணு போடப் போறேன். என்னன்னா, நான் இந்த கட்டுரைய வாசிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 40, 30லேருந்து 35 நிமிஷம் அந்த கட்டுரை வாசிச்சேன். பிறகு முக்கியமான இது பகுதிகள எடுக்கிறதுக்கு ஒரு 10, 15 நிமிஷம் எடுத்துக்கிட்டேன். பிறகு அதுக்கான விவரங்கள இந்த நோட் புத்தகத்துல குறிக்கிறதுக்கு ஒரு 15, 20 நிமிஷம். ஏன்னா எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, நம்ம வேலை செஞ்சிருக்கிறோங்கிறதே சொல்லிரணும் இல்லையா? 30, 15, 20 நிமிஷம் அந்த வேலைகள் எல்லாம் செஞ்சு கிட்டத்தட்ட 1 1/2 மணி நேரம் உழைப்பை 5 நிமிடத்துல வந்து இன்னைக்கு வந்து ஏஐ வந்து செஞ்சு குடுக்குது. இந்த சங்கையா அவருடைய கட்டுரையை குடுத்தோனே, படிச்சுட்டு அதுவே வந்து கட்டுரைய வந்து சுருக்கமா என்ன சொல்றாரு அப்படின்னு. நான் சொன்னேன், "இது நீ திரும்ப கட்டுரையா குடுத்தா எனக்கு என்ன பிரயோஜனம்? வேற ஏதாவது பண்ணி குடு" அப்படின்னும்போது, "நான் இங்க 2 பேர் பேசுற மாரி உரையாடலா மாத்தி குடுக்குறேன். நல்லா இருக்குமா?" அப்படின்னுச்சு. "தாராளமா பண்ணி குடு. அது ரொம்ப ஈஸியா இருக்கும்." மொத்த கட்டுரைய 6 நிமிஷத்துல உரையாடலா பண்ணி குடுத்துருக்கு. இந்த கட்டுரையில வந்து சில விஷயங்கள் வந்து நான் சொல்லியிருப்பார்ன்னு எதிர்பார்த்தேன். சொல்லப்படாத விஷயங்கள். அதுக்கு அதுக்கு வந்து ப அதுக்கு அதுக்கு வந்து பக்கங்கள் வந்து கூடியதே இருக்க காரணமாக கூட இருக்கலாம். நான் ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கக்கூடியது, இன்னும் 5லிருந்து 10 ஆண்டுகளுக்குள்ள மிகப்பெரிய அளவுக்கு வரக்கூடியது, பிஎம்ஐ என்று சொல்லக்கூடிய பிரெயின் டூ மெஷின் இன்டர்ஃபேஸ். நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிற என்னுடைய எண்ண அதிர்வு அலைகளை வந்து கொண்டு போய் அப்படியே ஹார்ட் டிஸ்க்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. அது வந்து நான் நாளைக்கு போயிட்டா கூட, அது எனக்கு பதில் திங்க் பண்ணும். அதே மாதிரி அது வந்து எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தக்கூடியது. அது இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப 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 மினிமம் லெவல்ல வந்து பொதுவா இந்த விபத்துல அடிபட்டு கை, கால்கள் பொருத்தப்பட்டவர்களுக்கெல்லாம் அத பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அடுத்தது வந்து மரபணுக்கள்ல வந்து ஏன்னா இது வந்து அவருடைய ஸ்கோப் நான் சொன்னது போல வேலை வாய்ப்புகள் பத்தி தான் பேசினாரு. ஆனா இது வந்து இது ஒரு வாய்ப்பா கிடைக்குதா இந்த செய்தின்னு சொல்றேன். குறிப்பா இந்த மரபணுக்கள்ல வந்து பெரிய அளவுல வந்து வந்து கொண்டே இருக்கிறது. எப்படி வந்து ஒரு டாக்குமெண்ட்ல வந்து எடிட் பண்ணி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ கரெக்ட் பண்றோம். இலக்கண பிழைகளை திருத்துறோம் அப்படிங்கிற மாரி, ஒரு குழந்தை பிறந்தவுடன் இல்ல குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாலே கருவிலேயே வந்து அதுக்குள்ள இருக்கிற குறைபாடுகளை எல்லாம் நீக்கி, சரியான குழந்தைகள் 1935லேயே தந்தை பெரியார் அவர்கள் வந்து எழுதினது தான் இது. புதிய விஷயமே இல்ல. அவர் எப்படியெல்லாம் யோசிச்சு இருக்காரு பாருங்க. இதே போல பரிசோதனை சாலையில வந்து நல்ல வீரியமுள்ள குழந்தைகள் பிறக்க முடியும். அந்த இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். The Brave New Worldன்னு ஒரு யுட்டோப்பியன் லிட்டரேச்சர் பார்த்திருப்பீங்க. அதோடைய இதுதான் இப்ப வந்து நம்ம அ சாரி டிஸ்டோப்பியன் லிட்டரேச்சர். பிரேவ் நியூ வேர்ல்டுன்னு ஒரு டிஸ்டோப்பியன் லிட்டரேச்சர். அதுல வரா மாதிரி குழந்தைகள் பிறக்க வாய்ப்பு இருக்கு. 2 நாளைக்கு முன்னால ஒரு செய்தி, ஜப்பான்ல வந்து கருப்பை அப்படிங்கிறது இனி பெண்களுக்கு தேவையே இல்ல. செயற்கை முறையில கருப்பை உருவாக்கி, முதல் குழந்தையை அந்த செயற்கை கருப்பை அதாவது வெளியில இதுக்கு முன்னால வந்து சரகேட்டி மதர்ஸ்ன்னு கேட்டுருப்பீங்க. அப்பா, அம்மா ஆனா வாடகை தாய் அப்படின்னு வாடகைக்கு கருப்பை எடுத்தது போக, இனி வாடகை வேண்டாம். செயற்கை கருப்பையே பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, 1930கள்ல தந்தை பெரியார் அவர்கள் பெண்ணியன் அடிமையானார்ல சொன்னது தான். இந்த கருத்துக்கள் எல்லாம் வந்து ஒரு தாட்டோட சொன்னது. இன்னைக்கு வந்து நம் கண் முன்னாலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது வந்து பயப்படுறதுக்கோ அச்சம் இல்ல. இது வந்து மகிழ்ச்சியான ஒரு காலம். ஏன்னா இந்த காலம் வந்து எங்க கொண்டு போய் நிக்குமோ, மனிதன் வந்து தி ஸ்டேஜஸ் ஆஃப் இம்மார்டாலிட்டி இறப்பு என்கின்ற நிலையே அற்ற மனிதனாக செல்லக்கூடிய காலம் 2040 வாக்குல எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு முடிஞ்சா 2050ல இதே மாரி ஒரு Zoom நிகழ்ச்சியில கலந்துக்குவோம். வாய்ப்புகள் நெறைய இருக்கு அப்படின்னு சொல்லி, நான் வந்து இந்த ஒரு இந்த இந்த மொத்த கட்டுரை இந்த கட்டுரையை வந்து மிக அருமையாக எழுதியவருக்கு மீண்டும் வந்து நான் வந்து என்னுடைய நன்றியை வந்து அவருக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நிச்சயமாக வந்து அ வ இந்த இது வந்து எல்லாரும் படிச்சு இன்புற வேண்டும். இப்போ இந்த கடைசி 5 நிமிடங்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல, உங்களுக்கு அந்த உரையாடல ஷேர் பண்றேன். 1 நிமிஷம் குடுங்க. ஷேர்
வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். செயற்கை நுண்ணறிவு, அதாவது AI. இது நம்ம வேலை, வாழ்க்கை எல்லாத்தையும் எப்படி மாத்த போகுதுன்னு நீங்க பகிர்ந்த ஒரு கட்டுரையை வச்சு ஆழமா பார்க்கலாம். அதுல இருக்கிற முக்கியமான தகவல்கள், புள்ளி விவரங்கள் இதெல்லாம் உங்ககிட்ட கொண்டு வர்றதா நோக்கம். சரி, ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. ஏஐங்கிறது இனிமேல் வரப்போற தொழில்நுட்பம் இல்ல. அது இப்பவே நம்ம கூட இருக்கு. அந்த கட்டுரை என்ன சொல்லுதுன்னா, இத முன்னாடி நடந்த தொழில்துறை புரட்சிகளோட ஒப்பிடுது. குறிப்பா அந்த லூடைட் இயக்கம் பத்தி பேசுது. ஆமா, அந்த 18-19ஆம் நூற்றாண்டுல இங்கிலாந்துல தொழிலாளர்கள்லாம் புதுசா வந்த மிஷின்களை எதிர்த்தாங்க இல்லையா? விசைத்தறி, நீராவி என்ஜின் இதெல்லாம். அதே மாதிரி ஒரு நிலைமை வருமானு கட்டுரை ஆரம்பிக்குது. ஆனா ஏஐல ஒரு வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுது இல்ல? அதுல பல வகைகள் இருக்குன்னு. ஆமா, மிக சரியா சொன்னீங்க. அதுதான் முக்கியம். கட்டுரை ஏஐய 3 பெரிய அலைகளா பிரிக்குது. ம்ஹும். முதல் அலை, அதாவது நேரோ ஏஐ. இது குறிப்பிட்ட ஒரு வேலைய மட்டும்தான் செய்யும். ஓ, நாம யூஸ் பண்ற ChatGPT, சிரி, அலெக்சா மாதிரி. அதேதான். மொழிபெயர்ப்பு மென்பொருள் 2016ல வந்த சோஃபியா ரோபோ கூட இந்த வகைதான்னு கட்டுரை சொல்லுது. இதுக்கு யோசிக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அதோட அறிவு ரொம்ப குறுகிய வட்டத்துக்குள்ளதான் இருக்கும். சரி, அப்போ ரெண்டாவது அலை. அது ஏஜிஐ, ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ். இது மனுஷங்க மாதிரி யோசிக்கிற, கத்துக்கிற திறனோட இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இது இன்னும் ஆய்வுல தான் இருக்குன்னு கட்டுரை குறிப்பிடுது. ஓப்பன்ஏஐ, கூகுள் மாதிரி பெரிய கம்பெனிங்க இதுல நிறைய முதலீடு பண்றாங்க. ஓஹோ. ஓப்பன்ஏஐ மட்டும் 2017ல $8 மில்லியன் செலவு பண்ணதா கட்டுரை சொல்லுது. அப்ப மூணாவது அலை அது என்ன? அது ஏஎஸ்ஐ, சூப்பர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது மனுஷங்களோட அறிவியே மிஞ்சின திறனோட இருக்கும். ஒருவேளை அதுக்கு உணர்ச்சி கூட இருக்கலான்னு கட்டுரை ஒரு ஊகமா சொல்லுது. அடங்கப்பா, எந்திரன் படத்துல வர்ற சிட்டி மாதிரி. ஆமா, அந்த மாதிரி பெரிய மாற்றங்களை கொண்டு வரலான்னு சொல்றாங்க. ஆனா இது இப்போதைக்கு ஒரு கருத்து அளவுல தான் இருக்கு. கேட்கவே பிரமிப்பா இருக்கு. சரி, இப்போ நடைமுறையில நீங்க சொன்ன அந்த முதல் அலை ஏஐ, நேரோ ஏஐ எங்கெல்லாம் பயன்படுதுன்னு கட்டுரை சொல்லுது. நிறைய இடங்கள்ல. கட்டுரையில சில உதாரணங்கள் இருக்கு. பாத்தீங்கன்னா, கல்வியில கேரளால ஒரு வர்ச்சுவல் டீச்சர் முயற்சி. ஆமா, தமிழ்நாட்டுல கூட ஏஐ வச்சு பேப்பர் திருத்துறதா சொன்னாங்க. சரிதான். அப்புறம் மருத்துவத்துல நோய் கண்டுபிடிக்க, ஆபரேஷனுக்கு உதவ வர்ச்சுவல் நர்ஸ், இது மாதிரி நூற்றுக்கணக்கான நிறுவனங்கள் பயன்படுத்துறதா கட்டுரை சொல்லுது. வாகனங்கள்ல அதுலயும் இருக்கு. டெஸ்லா, வேமோ ஓட்டுற தானியங்கி கார்கள். சிங்கப்பூர்ல டிரைவர் இல்லாத பஸ் சோதனை பண்றாங்களாம். அப்படியா? ஆமா, இதனால விபத்து குறையும்னு ஒரு ஆய்வு சொல்றத கட்டுரை மேற்கோள் காட்டுது. நிதித்துறையில மோசடியை கண்டுபிடிக்க, பேங்க்ல வாடிக்கையாளர் சேவைக்கு சாட்பாட்னு நிறைய பயன்பாடுகள். இந்த பயன்பாடுகள் சரி, ஆனா இதோட தாக்கம் குறிப்பா வேலை வாய்ப்புல எப்படி இருக்கும்? கட்டுரையில சில நம்பர்ஸ் இருக்குமே. ஆமாம், அந்த எண்கள் கொஞ்சம் யோசிக்க வைக்குது. கட்டுரைப்படி உலக அளவுல இப்போ 2.25 மில்லியன் தொழிற்சாலை ரோபோ இருக்கு. இது போன 20 வருஷத்துல 3 மடங்கு அதிகமாம். 2030ல இது 20 மில்லியனா ஆகலாம். அதனால கிட்டத்தட்ட 20 மில்லியன் உற்பத்தி வேலைகள் போகலான்னு ஒரு கணிப்பு. 20 மில்லியனா? பயமுறுத்துதே. ஆனா அதே சமயம் உலக பொருளாதார மன்றம், அதாவது WEF ஓட 2020 ரிப்போர்ட் படி 2025க்குள்ள 85 மில்லியன் வேலைகள் AI ஆட்டோமேஷனால மாறலாம்னு சொல்லுது. 85 மில்லியனா? ஆனா அதே ரிப்போர்ட் 97 மில்லியன் புது வேலைகள் உருவாகும்னு சொல்லுது. ஓ, அப்போ வேலைகள் போகுது, ஆனா அதை விட அதிகமா புது வேலைகள் வருதா? இது எப்படி? ஆமாம், அது ஒரு பெரிய மாற்றம். மெக்கின்சி ஆய்வு இந்தியாவை பத்தி என்ன சொல்லுதுன்னா, 2030ல 73 மில்லியன் வேலைகள் தானியங்கி ஆகலாம். ஆனா 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 நாம இத சரியா கையாண்டா 90லிருந்து 145 மில்லியன் புது வேலைகள் உருவாகவும் வாய்ப்பிருக்குன்னு கட்டுரை ஒரு நம்பிக்கையோட சொல்லுது. சரி, எந்த மாதிரி வேலைகள் போகும், எந்த மாதிரி புதுசா வரும்னு கட்டுரைடா சொல்லுதா? சொல்லுது. குறிப்பா எழுத்தர், செக்ரட்டரி வேலைகள் சுமார் 40%, உற்பத்தி 45%, கேட்டரிங் 54%, கட்டுமானம் 39% மாதிரி துறைகள்ல பாதிப்பு அதிகமா இருக்கலாம்னு சொல்லுது. அதே நேரத்துல டேட்டா அனலிஸ்ட் மாதிரி வேலைகளுக்கு தேவை 30-35% அதிகமாகும்னு கட்டுரை கணிக்குது. அப்போ ஸ்கில் மாத்திக்கிறது ரொம்ப முக்கியம் போல. ஆமா, ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. குறைந்த திறன் கொண்ட தொழிலாளர்கள் அப்புறம் பெண்கள் இதுல அதிகமா பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னும் கட்டுரை எச்சரிக்குது. இது ஒரு பக்கம்னா கட்டுரை இன்னொரு விஷயத்தையும் சொல்லுது. ஏஐக்கு தண்ணி தேவைப்படுதுன்னு. அது கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு.
ஆமாம், அது முக்கியமான புள்ளி. கட்டுரை GPT-3 பயிற்சிக்கு மட்டுமே 7 லட்சம் லிட்டர் தண்ணி தேவைப்பட்டதாகவும், நாம ஒரு 25 கேள்வி கேட்டா அதுக்கு பதிலளிக்க 1/2 லிட்டர் தண்ணி தேவைப்படுறதாகவும் சொல்லுது. அடப்பாவமே, இவ்ளோ பெரிய டிஜிட்டல் டெக்னாலஜிக்கு இவ்ளோ நேரடி பௌதிக தேவையா? ஆமாம், இது ஒரு பெரிய சவால்னு கட்டுரை சுட்டிக்காட்டுது. அப்போ இந்த வேலை இழப்பு பயம், சுற்றுச்சூழல் தாக்கம் இதெல்லாம் எப்படி சரி பண்றது? கட்டுரை ஏதாவது வழி சொல்லுதா? சொல்லுது. சில தீர்வுகள் முன்வைக்குது. AI பயன்பாட்டை கட்டுப்படுத்த சட்டங்கள் வேணும். அரசாங்கம், கம்பெனிங்க, தொழிலாளர் சங்கங்கள் இவங்க பேசி ஒரு முடிவுக்கு வரணும். நார்வே, ஜெர்மனி மாதிரி நாடுகள்ல பண்ற மாதிரி. தொழிலாளர்களுக்கு புது திறன்கள்ல பயிற்சி கொடுக்கணும். வெளிப்படைத்தன்மையும் முக்கியம்னு சொல்லுது இல்லையா? ஆமா, AI எப்படி பயன்படுத்துறாங்கன்னு வெளிப்படையா இருக்கணும். தொழிலாளர் சங்கங்கள் ரொம்ப விழிப்பா இருந்து தொழிலாளர் நலனை காக்க போராடணும்னு கட்டுரை வலியுறுத்துது. ஆஹா, இந்த கட்டுரை மொத்தத்துல சொல்றது என்னன்னா, ஏஐ ஒரு பெரிய மாற்றம் தான், ரொம்ப வேகமா வருது. ஆனா முன்னாடி வந்த தொழில்நுட்ப மாற்றங்கள மாதிரி இதுக்கும் மனுஷங்க பழகிப்பாங்க, தங்கள மாத்திக்குவாங்கன்னு ஒரு நம்பிக்கை கொடுக்குது. ஆமா, இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. கட்டுரை சொல்ற மாதிரி ஏஐயோட நன்மைகள், அதனால வர்ற செல்வம் எல்லாம் ஒரு சிலருக்கு மட்டும் போகாம எல்லாருக்கும், அதாவது சமுதாயத்துல இருக்கிற கடைசி மனுஷனுக்கும் எப்படி நியாயமா போய் சேரும்? தொழில்நுட்பம் வளர்றது முக்கியம்தான், ஆனா அது மனிதாபிமானத்தோட வளரணும். அந்த சமத்துவத்தை நீங்க எப்படி கொண்டு வர முடியும்னு யோசிச்சு பாருங்க. நண்பர்களே, இப்ப இதை கேட்டிருப்பீங்க. இப்ப இதே கட்டுரையை நான் என்னதான் வாசிச்சு சொன்னாலும் 75% 80% தான் என்னால வந்து சரியா சொல்ல முடியும். உதாரணமா, நான் வந்து ஜெர்மனிங்கிறதுக்கு பதிலா ஸ்வீடன்னு சொல்லியிருக்கலாம். இல்ல புள்ளிவிவரத்துல தவறா சொல்லலாம். ஏதோ ஒரு கருத்தை விட்டுருக்கலாம். ஆனா 100% சரியா வந்து அந்த கட்டுரையில இருந்து எடுத்து 2 பேரும் உரையாடலா கொடுக்க முடியுது அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு நல்கிய அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். அருமை, அருமை, மிக்க அருமை. ஒளிவண்ணனோட இன்னொரு இதாக தான் சாட் ஜிபிடி வந்துருச்சு. ஐயா சங்கையா அவர்களை ஏற்புரை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா ஐயா? நல்லா கேக்குது, பேசுங்க. கேக்குதா நான் பேசுது? அனைவருக்கும் வணக்கம். திராவிட புலிகள் இதழ் ஆசிரியர் குழுவிற்கும் பெரியார் பன்னாட்டு இயக்கம் தலைவர் ஐயா சோம இளங்கோவன் அவர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் நன்றியினை நான் தெரிவித்துக் கொடுத்தேன். திராவிட புலிகள் இதழில் வந்து என்னுடைய கட்டுரைகள் பல கட்டுரைகள் வந்திருந்தாங்க. அந்த கட்டுரைகள்ல வந்து பௌத்தம் எழுச்சியும் வீழ்ச்சியும் மற்றும் தூத்துக்குடி கோரல் ஆலை தொழிலாளர்களின் போராட்டமும் கப்பலோட்டிய தமிழனும் என்ற 2 கட்டுரைகள் இணைய வழி கருத்தரங்கு நடத்தி இதே போன்று ஆய்வு செய்து திராவிட புலி. அதே மாதிரி இந்த கட்டுரையும் மனித அறிவை வெல்லும் செயற்கை நுண்ணறிவு என்கிற இந்த கட்டுரையும் ஆய்வுக்கு உட்படுத்தியிருப்பது என்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது, உற்சாகமா இருக்கிறது, ரொம்ப ஊக்கப்படுது. இந்த கட்டுரை எழுதுகிற பொழுது எனக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் நான் வந்து இந்திய தொழிலாளி இயக்க வரலாறு அப்படிங்கிறத பற்றிய ஒரு நூல் எழுதிட்டு இருக்கேன். நூலெல்லாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் என்னுடைய மருமகன்கிட்ட கேட்டேன், நூல் முடிச்சிட்டேன், இன்னும் வேற ஏதாவது சேர்க்க வேண்டியிருக்கா அப்படின்னு கேட்டபோது, ஏன் நீங்க வந்து ஏதாவது இதை சேர்க்கலாமே, அது வந்து தொழிலாளர்கள் எப்படி பாதிக்கிறது, அது எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி ஒரு கட்டுரை எழுதலாம் என்று சொன்னார். எனக்கு அப்போ இந்த செயற்கை நுண்ணறிவு பற்றிய எந்த புரிதலும் இல்லை. இதை எப்படி எழுத அப்படின்னு நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். என் பக்கத்துல என் பேச்சு இருந்தா, அவன் 9th 9ஆம் வகுப்பு படிக்கிறான். ஏமா இந்த மாதிரி ஏஐ பற்றி ஒரு சின்ன ஒரு கட்டுரை ஒரு பக்கத்தை கொஞ்சம் எழுதி கூட அப்படின்னு நான் கேட்டேன். உடனே போனா
ஒரு காலையில சொன்னேன், மத்தியானம் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஈவினிங் ஒரு பக்கத்துல ஒரு கட்டுரை மாதிரி எழுதி கொண்டு வந்தா. அதுதான் வந்து எனக்கு இந்த கட்டுரைக்கான புள்ளியாக இருந்தது. அதற்கப்புறம் பல்வேறு நூல்களை படித்துதான் நான் இந்த விஷயங்கள்லாம் வந்து தெரிந்து கொண்டேன். இது தெரிந்து கொண்டதற்கு அப்புறம் இப்ப ஏஐ சம்பந்தமா எங்க எந்த செய்திகள் வந்தாலும் சரி, வலைத்தளங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதை பற்றி கூர்மையாக வந்து நான் வந்து அதை பார்க்கிறேன். இன்னைக்கு தோழர் ஒளிவண்ணனுடைய இந்த உரை இருக்கிறது இல்லையா, இவருடைய உரையை கேட்டதுக்கு அப்புறம் இன்னும் கூடுதலா வந்து ஏஐ மீது ஒரு பற்றுதல், அது எப்படி எதிர்காலத்தை எப்படியெல்லாம் இது பண்ண போகுது, மிகப்பெரிய ஆய்வு வந்து நடத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறதாக நான் கருதுகிறேன். பொதுவாக வந்து எனக்கு இந்த தோழர் ஒளிவண்ணனுடைய அந்த உரை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுவும் குறிப்பா அந்த கடைசி ஒரு 5 நிமிடங்கள் வந்து ஏஐயோட ஒரு உரையாடல் இது பண்ணாங்கல்ல, இதுதான் வந்து இதுக்கு இந்த கட்டுரைக்கான மகளமாக நான் பார்க்கிறேன். இது திராவிட மொழி இதழில் கூட மிக சிறப்பான ஒரு உரையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். பொதுவாகவே வந்து என்ன அப்படின்னா, புதிய தொழில்நுட்பங்கள், புதிய கண்டுபிடிப்புகள் எது வந்தாலும் சரி, அது எதிர்க்கின்ற போக்கும் ஆதரிக்கிற போக்கும் வந்து இருக்கும். அது தோழர் சொன்ன மாதிரி அது நீண்ட நெடுங்காலமாக 2000 வருடங்களாக அந்த போக்கு வந்து இருக்கு. இங்கிலாந்துல வந்து 18, 19ஆம் நூற்றாண்டுல வந்து தொழிற்புரட்சி வந்தபோது, புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வந்தபோது, நவீன தொழிற்சாலைகள் வந்தபோது, அதோட பட்டறை தொழில்கள் வந்து அழிகிறது. கைவினை கலைஞர்கள்லாம் வேலை இல்லாமல் போயிடுறாங்க. ஆயிரக்கணக்கான வேலை இன்றி விவசாயத்தை இழந்து நகரத்தை நோக்கி போகிறார்கள். அப்போ இதற்கெல்லாம் காரணம் என்ன என்றால் இந்த தொழில் புரட்சி தான், இந்த நவீன இயந்திரங்கள் தான், நவீன தொழிற்சாலை தான் காரணம் என்று சொல்லி அதை வந்து அடிச்சுட்டு வருகிறாங்க. அது ஒரு இயக்கமாக இங்கிலாந்து முழுவதும் அது ஒரு இயக்கமாக மாறுகிறது. லுசியவாதி இயக்கம் என்று அதற்கு பெயர். ஏறக்குறைய 35 ஆண்டுகள் நவீன ஆலைகளுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம், மிகப்பெரிய வன்முறைகள் நடந்தது. அது நவீன தொழிற்சாலைகளை மட்டும் அடிச்சு நோக்கல, அந்த முதலாளிகளையும் அங்க பணியாற்றுகிறவர்களையும் எங்க கண்டாலும் அடிக்கிறது அப்படிங்கிற அந்த வன்முறை வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இங்கிலாந்துடைய பொருளாதாரம் வந்து மிக பாதாளத்துக்கு போயிடுச்சு. உடனே அரசு என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, லுசியவாதிகள் இயக்கத்தை வந்து நசுக்குவது என்ற அடிப்படையில், அதாவது நவீன அறிவியலுக்கு எதிராக இருப்பவர்களை அழிச்சொழிப்பது என்கிற இயக்கத்தை அவங்க தொடங்கி ஏறக்குறைய 14,000 ராணுவ வீரர்களை வந்து இங்கிலாந்து முழுவதும் அனுப்பி லுசியவாதி இயக்கங்களை வந்து அதை ஒடுக்கினாங்க. 17 பேரை வந்து தூக்கில போட்டாங்க. ஸோ ஒரு புதிய தொழில்நுட்பம் வரும்போது அந்த சமயத்துல வந்து தொழிலாளர்களுக்கு வந்து அறிவுறுத்துவதற்கும் வழிகாட்டுவதற்கும் இதனால என்னென்ன பாதிப்பு வருகிறது, அது என்னென்ன பயன்பாடுகள் இருக்கிறது என்பதை சொல்லிக் கொள்வதற்கான அந்த புரிதல் அன்றைக்கு இருந்த தொழிலாளர். ஏன்னா அதுதான் அது ஃபர்ஸ்ட் வராங்க. தொழிலாளர்கள் என்பதே தொழில் புரட்சிக்கு அப்புறம் வரக்கூடியவங்க. அதுக்கு முன்னாடி தொழிலாளர்கள் கிடையாது. முதலாளிகளையும் தொழிலாளிகளும் உற்பத்தி செய்ததே யாரு அப்படின்னா தொழில் புரட்சி தான் வந்து உற்பத்தி பண்ணது. அவர்கள் தான் அதை உருவாக்குறார்கள். தொழிலாளர்கள் இங்க புதிய வர்க்கம் வந்து வருகிறது. அதனால அவர்கள் தெரியாம இந்த மாதிரி பண்றாங்க. ஆனா அடுத்தடுத்த காலகட்டங்கள் என்ன ஆகுது அப்படி பண்ணா, அந்த நவீன கண்டுபிடிப்புகள் தான் ஏராளமான வேலை வாய்ப்புகளையும் பயன்பாடுகளையும் மக்கள் பயன்படுத்தக்க பல்வேறு விஷயங்கள் வந்து கண்டுபிடிக்கும். அதே மாதிரிதான் இப்போ நம்ம ஏஐ வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகுதுங்கிறது உண்மை. அது வந்து நம்ம வந்து கற்பனையெல்லாம் செய்ய முடியாது. அடுத்த தலைமுறை எதை நோக்கி போகிறது என்பதெல்லாம் நம்ம இப்ப சொல்ல முடியும். அது கற்பனைக்கு எட்டாத அளவுல வந்து போய்கிட்டு. நாளைக்கு மதுரை வீதிகள்ல வந்து யார் மனிதன், யார் வந்து மெய்நிகர் மனிதன் என்று நம்மால இடம் பிடித்து பார்க்க முடியாது. அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா, நான் பார்த்தேன் இந்த சமூக வலைத்தளங்களை பார்க்கிற பொழுது, அந்த ஆர்டிபிஷியல் அந்த செயற்கை நுண்ணறிவினால் உருவாக்கப்பட்ட அந்த பெண், அதாவது வெட்கப்படுகிறாள், ரொம்ப புன்முறுவல் போகிறார், எந்த இடத்துல தொட்டா வெட்கம் வருது, எந்த இடத்துல சிரிக்கிறார், ஒவ்வொன்றையும் பார்க்க பார்க்க அது வந்து இது ஒரு ஏஐ படைப்பு அப்படின்னு சொல்லலாம்னா அது ஒரு மனிதனாக அது மீது ஒரு லவ் உண்டு. அப்படிப்பட்ட படைப்புகள் வந்து இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. சீனாவில் வந்து அதற்கான ஃபேக்டரிஸ் எல்லாம் நீங்க அதான் யூடியூப்ல வரும்.
சமூக வலைத்தளங்களை வருகிற பார்க்கிற பொழுது ரொம்ப அற்புதமா இருக்கு. அது நாளைக்கு நம்முடைய எல்லா அன்றாட வாழ்க்கையில ஏஐ வந்து தவிர்க்க முடியாத ஒரு அம்சமாக மாறப்போகுது என்பதுதான் உண்மை. நமக்கு வீட்டு வேலையை செய்வதற்கும் சரி, அல்லது நம்மளுக்கு உடல்நிலை சரியில்லை கவனிப்பதற்கு நர்ஸா இருந்தாலும் சரி, டாக்டர்கிட்ட போறாலும் சரி, மருத்துவத்துறையா இருந்தாலும் சரி, சுகாதாரமா இருந்தாலும் சரி, என்னென்ன மனிதன் பயன்படுத்துகிறானோ அத்தனை துறைகளையும் மிக சிறப்பாகவும் நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் விரைவாகவும் பண்ணக்கூடிய ஒரு தொழில் புரட்சி தான் வந்து ஏஐ நான் கருதுகிறேன். அப்படிதான் அது போகுது. ஆனா இதனால நான் ஏற்கனவே அந்த கட்டுரை குறிப்பிட்டது மாதிரி லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் வந்து பறிபோகும். ஆனால் கடினமான உழைப்பு, சுரங்க தொழிலாளர்கள் போன்ற கனிம வளங்கள்ல வேலை செய்யறவங்க, இதுக்கெல்லாம் ரோபோட்டிக்ஸ் போகும்போது அவர்களுடைய அந்த கடுமையான வேலை இருக்குல்ல, இழப்பு இருக்கு. வேலை இழப்பு ஒரு புறம் இருந்தால் கூட அதில் படுகிற சிரமங்கள், உயிரிழப்பு இதெல்லாம் வந்து தவிர்க்கப்படும் அப்படிங்கிறது. இப்போ ஒரு புதிய தொழில்நுட்பம் வரும்போது புதிய புதிய வேலை வாய்ப்புகள் வந்து வரும். அது ஸ்கில்டா இருக்கும் அப்படிங்கிறது. அதாவது அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா வேலை வாய்ப்புகள் வந்து பறிபோகும் என்பதும், அவர்களை வந்து பயிற்சி கொடுப்பதன் மூலமும், அவர்களை கல்வி அறிவு கொடுப்பதன் மூலமும் அடுத்த நிலைக்கு அவர்களை கொண்டு போவதற்கான அந்த திட்டங்களை வந்து இந்த அரசாங்கம் வந்து அரசு என்பது செய்கிற பொழுது இந்த ஏஐ வந்து நம்ம வந்து அதை எதிர்கொள்ள முடியும். ஆனா அரசாங்கம் வந்து அதுக்கு பொறுப்பற்ற முறையில அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராம, அதற்கு ஒரு வரைமுறைப்படுத்தாமல், அதை ஒரு ஒழுங்குபடுத்தாமல் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ. இது நம்ம வேலை, வாழ்க்கை எல்லாத்தையும் எப்படி மாத்த ஒளி உங்களை அன்மியூட் பண்ண பண்ணிக்கணும். தொடருங்க. அது ஒண்ணும் இல்ல சார். ஆக்சிடென்டலா கைப்பற்று. ஐயா குரல் கேட்கல. ஐயா நீங்க அன்மியூட் ஆயிட்டீங்க. தோழர் அன்மியூட் பண்ணிக்கங்க. பாருங்க. பேசுங்க. அவருக்கு அன்மியூட் ஆகல. விஜய் நீங்க அன்மியூட் பண்ண முடியும் பாருங்க. பாருங்க ஐயா. இப்ப ட்ரை அவரை கோஸ்டே பண்ணலீங்க. அதனால பிரச்சனை வந்து பண்ணியாச்சு. பண்ணிட்டீங்களா? இப்ப பண்ணி. அதாவது தொழிலாளர் இயக்க வரலாறுக்காக எழுதப்பட்ட கட்டுரைகள்னால தொழிலாளர்கள் எப்படியெல்லாம் வந்து ஏஐனால பாதிக்கப்பட போறாங்க, அதை எப்படி வந்து சமன்படுத்துவது என்பதுதான் அதைத்தான் மையமா நான் வந்து அதுல வச்சிருந்தேன். அதனால ஏஐ வந்து வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் அது அரசாங்கம், தொழிற்சங்கம், நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அரசாங்கம், தொழிற்சங்கம், பன்னாட்டு நிறுவனங்கள், முதலாளிகள் எல்லோரும் உட்கார்ந்து பேசி இதை எப்படி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள, ஒரு வரையறைக்குள்ள, ஒரு ஒழுங்குமுறைக்குள்ள கொண்டு வருகிற பொழுது இதனுடைய பலன் வந்து இந்த சமுதாயத்துக்கு வந்து பலன்படும். அப்படி இல்லாம ஏனோதானோன்னு இருந்தாச்சுன்னா அது மிகப்பெரிய வந்து தொழிலாளர்கள் மத்தியில உருவாக்கும், மிகப்பெரிய வேலை இழப்புகள் வந்து உருவாக்கும். அப்படி வேலை இழப்புகள் ஏராளமாக பறிபோகிற பொழுது, வேலை இழப்புகள் ஏற்படுகிற பொழுது அது ஒரு அன்ரெஸ்ட், அந்த சமூக அமைதியின்மை வந்து நிச்சயமா கெடுக்கும். அதனால தொழில்நுட்பம் என்பது அறிவியலை வந்து யாரும் தடுக்க முடியாது, அது வரவேற்க தகுந்த உண்டு. ஆனால் அது சமூகத்துக்கு எப்படி பயன்படுத்துவது என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அறிவியலா இருந்தாலும் சரி, அது சமூகத்திற்கு என்ன பயன்பாடு இருக்கிறது, இந்த மனித சமூகத்தை அடுத்த கட்டத்துக்கு வளர்த்தெடுப்பதற்கு அது எந்த அளவுக்கு உதவி செய்கிறது, எப்படி அதை பயன்படுத்துவது என்பதெல்லாம் அது அடங்கியிருக்கிறது. கத்தி கூட வந்து நாம எதற்கு பயன்படுத்துகிறோம், யார் பயன்படுத்துகிறார் என்பதை பொறுத்துதான் அந்த பயன்பாடு இருக்கிறது. அதே போலதான் ஏஐ. ஆனா ஏஐ என்பது தவிர்க்க முடியாது. இன்னும் அடுத்த ஒரு 20 ஆண்டுகள்ல வந்து நாம் காணாத ஒரு புதிய உலகத்தை வந்து நாம் நிச்சயமாக காணப்போகிறோம். எங்கு பார்த்தாலும் ஏஐ வந்து நம்ம பார்க்க முடியும், எங்கு சென்றாலும் பார்க்க முடியும். இதுதான் யதார்த்தமான உண்மை. அது நடக்க போகிறது என்று நான் கருதுகிறேன். அதை நம்ம எதிர்கொள்வதற்கு வந்து தயாராக இருக்க வேண்டும் என்பதுதான். ஏன்னா இங்கிலாந்து தொழிற்புரட்சியும் அதைத்தான் செய்தது, இதுவும் அதைத்தான் செய்ய போகிறது. அது வளர்ந்தது. அதே போல இந்த ஏஐ என்பதும் இந்திய அறிவியலும் அடுத்த தலைமுறைக்கு வந்து புதிய புதிய விஷயங்களை வந்து கற்றுக் கொடுக்க போகிறது, எளிமையாக்க போகிறது என்பதுதான். தோழர் சொன்னார் இல்லையா, அரை மணி நேரம் நான் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து செலவழிச்சேன், ஆனா 5 நிமிடங்கள்ல வந்து அதை
இதுதான் வந்து நடக்க போகுது. டீச்சர்ஸனுடைய அந்த மாணவர்களுடைய அறிவு புலன் வந்து ரொம்ப அற்புதமா வளர்வதற்கெல்லாம் ஏஐ வந்து ரொம்ப பயன்படாத இருக்கும் அப்படின்னு நான் கருதுகிறேன். புதிய தலைமுறை வந்து உருவாகும். அது ஏஐ வந்து இன்னும் அதிகமா வந்து அதுக்கான அடிப்படையாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். வரவேற்போம். அதே நேரத்தில் அதை ஒரு ஒழுங்குக்குள், கட்டுப்பாட்டுக்குள் வரம்புபடுத்த வேண்டும். அதற்கான ஒழுங்குமுறை இருக்க வேண்டும் என்றுதான் நான் கருதுகிறேன். எனக்கு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. எனக்கு இந்த உண்மையிலேயே இவைகளெல்லாம் கேட்கிற பொழுது, தொடர் ஒளிவண்ணனுடைய உரையெல்லாம் கேட்கிற பொழுது இன்னும் எழுத வேண்டும் என்கிற ஆர்வத்தை வந்து உருவாக்கி இருக்குது. இந்த திராவிட புலி எழுதுவதற்கு இன்னும் ஆய்வு கட்டுரைகளை பல எழுத வேண்டும் என்கிற ஊக்கத்தை கொடுத்திருக்கிறது. நன்றி, அனைவருக்குமே நன்றி. நன்றி. மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. அருமை அருமை. வாழ்க்கையில ஒரு முன்னேற்ற பாதையில சென்று கொண்டிருக்கிறோம் என்பதற்கு அடையாளம். இது தந்தை பெரியார் அவர்கள் அவருடைய வயதான காலத்திலே கணினி வந்து விட்டது என்று கிண்டி பொறியியல் கல்லூரிக்கு சென்று 3 மாடிகள் ஏறி அந்த கணினியை பார்க்க வேண்டும். அந்த கணினி வந்து அப்போ வந்து ஒரு பெரிய ஒரு 3 ரூம் உள்ள அந்த அளவுக்கு பெரிய அளவா இருந்தது. இன்னைக்கு வந்து கைக்குள்ளார அடங்கிடுச்சு. அதனால எதிர்காலம் இங்கே தான் இருக்கு. இன்றைய காலகட்டத்தில் காலையில் 6:30 மணிக்கு காஃபி போடுறதுக்கு யாருமே கிடையாது. அதுக்காக இப்போ இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க, இரவுலேயே ப்ரோக்ராம் பண்ணி வச்சுறாங்க. காலையில் 6:30 மணிக்கு காஃபி ரெடியாக இருக்குது மிஷினில். என்னுடைய 3 வயது பேரன் அவனுக்கு என்ன வேணுமோ அதை வந்து கூகுள்னு சொல்கிறான். அது எல்லாமே செய்யுது. எந்த பாட்டு வேணும், என்ன பாடம் வேணும், எல்லாமே சொல்லுது. ஆகவே எதிர்காலம் இங்கே தான் இருக்கிறது என்பதை மிகவும் அருமையாக எழுதிய, அதை ஆய்வு செய்த, அதை விட அதை சிறப்பாக உரையாடலாக தந்த ஏஐக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்வோம். அடுத்து அவரும் இந்த பிஎஸ்என்எல் வேலை செய்தவர், கவிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், பகுத்தறிவாளர் மன்ற தலைவர். அவருடைய இதை சொன்னாலும் அதுக்கே ஒரு நேரம் அதிகமாகிடும். அதை ஆய்வு செய்ய வந்திருக்கவர்கள் அதை விட சிறந்தவர்கள். அம்மா வெண்மாள் அவர்கள், ஐயா நன்னன் அவர்களின் புதல்வி. ஐயா நன்னன் அவர்கள் தான் முதல்ல குழந்தைகளுக்கு பாடநூல் எழுதினார். அந்த பாட புத்தகங்களை வாங்கி தான் நாங்கள் சிகாகோவில் தமிழ் பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுத்தோம். தமிழை எப்படி எழுத வேண்டும் என்று மிகவும் அர்ப்பணிப்புடன் என்று இணையத்திலே நன்றாக பயிற்சி தருகின்றார்கள். அவர்கள் வங்கியிலே மேலாளராக பணிபுரிந்தார் என்றாலும் அவர் உடம்பிலே ஓடுவது ஐயா நன்னனின் ரத்தம். தமிழ் தமிழ் தமிழ், அதுதான். அந்த தமிழறிஞர் வந்து இன்று என்னதான் படித்த அறிஞர்களாக இருந்தாலும் ராக்கெட் விடுற சயின்டிஸ்ட் வந்து போய் திருப்பதி கோயிலில் கும்பிட்டுட்டு தான் வந்து ராக்கெட்டை விடுறான். அப்படிங்கிறது தான் இன்றைய இந்தியா. அதை பற்றி அருமையான கட்டுரையை எடுத்திருக்கிறார் நேரு அவர்கள். அதை ஆய்வு செய்ய அம்மா அவர்களை மிகவும் அன்புடன் அழைக்கின்றேன். வாங்கம்மா. அமெரிக்காவிலிருந்து இயங்கும் பெரியார் பன்னாட்டு அமைப்பு நடத்தும் திராவிட மொழி இதழ் ஆய்வு கூட்டத்தின் தலைவரும் நெறியாளுகை செய்பவருமாகிய மானமிகு மருத்துவர் சோம இளங்கோவன் அவர்களே, கட்டுரையாளர்கள் மானமிகு மு சங்கையா அவர்களே, முனைவர் வா நேரு அவர்களே, ஏஐ தொழில்நுட்பம் குறித்து ஒரு அருமையான உரையை வழங்கிய மானமிகு முனைவர் ஒளிவண்ணன் அவர்களே, இணைய வழி நடைபெறும் இந்த கூட்டத்திலே இணைந்திருக்கும் அறிஞர் பெருமக்களே, தோழர்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு அறிவியல் மிகவும் இன்றியமையாது. அதே போல்தான் ஒரு சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு அறிவியல் மனப்பான்மை மிகவும் தேவையானது. அறிவியல் மனப்பான்மையின் இன்றியமையாமையை உணர்ந்ததால் தான் நம் அரசியலமைப்பு சட்டம் 51AH என்ற ஒரு கூறு ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அறிவியல் மனப்பான்மையோடு இருப்பது அடிப்படை கடமை என வலியுறுத்துகிறது. நாம் அப்படி அறிவியல் மனப்பான்மையோடு வாழ்கிறோமா என்று ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தம்மை தாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய காலம் இது. அந்த வகையிலே முனைவர் வா நேரு அவர்கள் அறிவியல் மனப்பான்மையும் இந்திய ஒன்றியமும் என்ற தலைப்பிலே திராவிட மொழி என்ற இதழில் ஒரு அருமையான கட்டுரையை வடித்துள்ளார். அந்த கட்டுரையில் ஐயா நேரு முன்வைத்துள்ள கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். நேரு அவர்கள் தமது கட்டுரையை கட்டுரை சுருக்கம் அறிவியலும் அறிவியல் மனப்பான்மையும்
அறிவியல் மனப்பான்மை என்றால் என்ன, ஜனநாயகமும் அறிவியல் மனப்பான்மையும், அரசு நிறுவனங்களும் அறிவியல் மனப்பான்மையும், நீதிமன்றங்களும் அறிவியல் மனப்பான்மையும், ஊடகங்களும் அறிவியல் மனப்பான்மையும், வானவியல் நிகழ்வுகளும் அறிவியல் மனப்பான்மையும், செயற்கை நுண்ணறிவும் அறிவியல் மனப்பான்மையும், சமூக நீதியும் அறிவியல் மனப்பான்மையும் என்ற குறுந்தலைப்புகளில் அமைத்துக் கொண்டு கட்டுரையை வழங்கியுள்ளார். கட்டுரை சுருக்கத்தில் 100 ஆண்டுகளில் அறிவியல் கருவிகளின் கண்டுபிடிப்புகள் மிகுதியாக உள்ளன என்று குறிப்பிடுகிறார். அத்தகைய கண்டுபிடிப்புகள் வந்த பிறகு மனிதர்களிடம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்ததா என்ற வினாவை எழுப்புகிறார் கட்டுரை ஆசிரியர். முதலாவது பகுதி அறிவியலும் அறிவியல் மனப்பான்மை. இந்த தலைப்பிலே அறிவியல் என்பது உண்மையை தேடி அடையும் ஒரு வழிமுறை என்கிறார். ஐசக் நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தது பற்றி கூறும் ஆசிரியர், ஒரு கருதுகோளை அறிவியல் முறைப்படி சோதனைகள் செய்து முடிவுகளை அட்டவணைப்படுத்த வேண்டும், மீண்டும் சோதனைகள் செய்து உண்மையை உணர்தல், பின்பு அந்த உண்மையை உலகிற்கு எடுத்து காட்டுவது என்பது அறிவியல் வழிமுறை என்று நேரு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அறிவியல் மாற்றத்துக்கு உட்பட்டது, அது நாம் எல்லாமே அறிவோம். புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நமக்கு தெளிவை தருகின்றன. ஒளி பரவ பரவ இருள் விலகுவது போல இந்த அறிவியல் ஒளி பரவ பரவ அறியாமையின் இருள் விலகுகிறது. ஆனால் மதவாதிகள் இக்கருத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் இந்த இப்போது இருக்கிற உலகம் போலத்தான் ஆண்டவன் படைத்தது, ஆண்டவன் படைத்ததுதான் இப்போது இருக்கிற உலகம், இப்படித்தான் அவர் படைத்தார் என்று அந்த மதவாதிகள் கூறுகிறார்கள். அதற்கு ஐயா நேரு அவர்கள் சார்ல்ஸ் டார்வினின் பரிணாமம், இயற்கை தேர்வும் பரிணாமம் என்னும் கோட்பாட்டை எடுத்து காட்டுகிறார்கள். அறிவியல் அடிப்படையில் நிரூபிக்கப்பட்ட உண்மையை கூட இந்த மதவாதிகள் ஏற்றுக்கொள்வதில்லை. அரசு பொறுப்புகளில் அந்த மதவாதிகள் வந்து அமர்ந்தால் கேட்கவே வேண்டாம். அவங்க போலி அறிவியலையும் நம்பிக்கை என்னும் பெயரில் மூட நம்பிக்கைகளையும் மக்களிடம் பரப்புகிறார். படிக்காத மக்கள் என்றில்லை, படித்த மக்களும் அவற்றை நம்புகிறார்கள். எனவே மக்கள் அனைவரிடமும் அறிவியல் மனப்பான்மை வளர்க்க வேண்டியது மிகவும் இன்றியமையாதது என்று நேரு அவர்கள் கூறுகிறார்கள். அறிவியல் மனப்பான்மை என்றால் என்ன என்று ஒரு வினாவை எழுப்பி அதற்கான விடையையும் சொல்கிறார்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. இந்த 2 குறட்பாக்களுமே தமிழர்களின் அறிவியல் மனப்பான்மையை உலகத்துக்கு எடுத்து காட்டும் என்பது நமக்கு ஐயமே கிடையாது. அறிவியல் அடிப்படையில் உலகத்தில் நிகழும் நிகழ்வுகளை ஆய்ந்து பார்ப்பதுதான் அறிவியல் மனப்பான்மை என்பது என்று ஜோசப் பிரபாகர் குறிப்பிடுகிறார் என்று நேரு இந்த கட்டுரையிலே குறிப்பிடுகிறார். நம்பிக்கைவை நல்லது நடக்கும் என்று மதவாதிகள் மக்களை எல்லாம் இருளிலேயே வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அடுத்த தலைப்பாக ஜனநாயகமும் அறிவியல் மனப்பான்மை. ஜனநாயகத்தின் 4 தூண்களுள் ஒன்றான இந்திய அரசாங்கம் இன்று மூட நம்பிக்கைவாதிகளின் கைகளில் சிக்கொண்டு கிடக்கிறது. மக்களிடம் அறிவியல் மனப்பான்மை பரவ வேண்டும் என்று கூறும் ஆசிரியர், அது வெறுமனே பரவுவதற்கானது மட்டுமல்ல, எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்கான ஒரு ஆயுதம் என்பதை புரிய வைக்க வேண்டும் என்கிறார். மதம், கடவுள் நம்பிக்கை எல்லாம் அறிவியல் மனப்பான்மைக்கு எதிரானது, மனித குல சமத்துவத்துக்கு எதிரானது, எல்லோருக்கும் எல்லாம் என்னும் கோட்பாட்டுக்கு எதிரானது. ஒரு பகை நாட்டை கைப்பற்றும் ஒரு அரசன் அந்த நாட்டு மக்களை தன்வசப்படுத்த என்ன செய்வான் என்றால், அவன் அந்த நாட்டின் கடவுளர்களை தன் நாட்டின் கடவுளர்களோடு இணைத்துக் கொள்வான். அந்த மன்னர்களின் ஆயுதமே மதமும் கடவுளும் தான். அவர்கள் இந்த புது கடவுளை படைப்பார்கள்.
அந்த புது கடவுளை பற்றி பல புரளிகளை பரப்புவார்கள், கதைகளை, கட்டுக்கதைகளை. ஆக அந்த புது கடவுள்களோடு மன்னரையும் இணைத்து விடுவார்கள். மக்களும் அந்த புது கடவுளை வணங்கும் அதே வேளையில் மன்னரையும் கடவுளின் பிரதிநிதியாகவே ஏற்றுக்கொள்வார்கள் என்று நேரு அவர்கள் அருமையான ஒரு விளக்கத்தை தந்திருக்கிறார். கடவுள் இந்த மன்னர்களுக்கு கிடைத்த மிக பெரும் ஆயுதம் என்று தோழர் ஓவியா தெரிவிப்பதாக நேரு குறிப்பிடுகிறார். அன்று மன்னர்கள் என்றால் இன்று பிரதமர், அமைச்சர்கள், அவர்களை தான் நம்ம எடுத்துக்கணும். ஆளும் பிரிவினரை கூறலாம். புது புது சாமியார்கள் நம் நாட்டிலே தோன்றிக் கொண்டே இருக்கிறார்கள். கார்ப்பரேட் சாமியார்கள். அவர்கள் குறுகிய காலத்திலே கோடீஸ்வரராக ஆகிவிடுகிறார்கள். உத்தரப்பிரதேசத்துல உள்ள கால்நடை துறை அமைச்சர் ஒரு செய்தியாளர் சந்திப்புல இவ்வாறு கூறுகிறார். மாட்டு கோமியத்தை வீடுகளில் தெளிப்பதன் மூலம் வாஸ்து பிரச்சனைகள் நீங்கும். வேறு ஏதேனும் தடைகள் இருந்தாலும் நீங்கும். பசுவின் சிறுநீரில் கங்காதேவி வசிக்கிறாள். மாட்டு சாணத்தில் லட்சுமி வசிக்கிறாள். பசு காப்பங்களை பாதுகாக்க பாஜக அரசு தொடர்ந்து பாடுபட்டு வருகிறது என்று கூறுகிறார். விரைவில் தொடர்பான பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்றும் பேசுகிறார் என்று நேரு அவர்கள் வருத்தத்துடன் அந்த செய்தியை பதிவிடுகிறார். மேலும் நம் மக்களின் மூட நம்பிக்கைகள் பெரும்பாலும் ஆபத்தானவை. நோய்களுக்கான காரணம் விதி என்றும் சென்ற பிறவி பலன் என்றும் நம்பி மந்திரம், தந்திரம் போன்றவற்றை பிற்போக்குத்தனமாக நம்பிக்கொண்டு மருத்துவத்தை நம்ப மறுத்து அருமையான உயிரை இழக்கிறார். சென்ற 5ஆம் நாளிட்ட விடுதலை இதழில் ஊசி மிளகாய் என்ற பகுதியில ராஜஸ்தான் சட்டசபையில் நடந்த இந்த மூட நம்பிக்கை காரணமாக நடந்த கூத்துகள் எல்லாம் விவரித்து ஒரு கட்டுரை எழுதப்பட்டுள்ளது. சட்டசபை புதிய கட்டடம் திறக்கப்பட வேண்டும். அந்த கட்டடம் அன்னைக்கு திறக்கப்பட முடியவில்லை. அப்புறம் பிறகு ஒரு நாள் திறக்கப்பட்டு அது நடைபெறுகிறது. அதன் பிறகு அந்த சட்டசபையிலே பல தகுதி இழப்புகள் நடக்கின்றன, மரணங்கள் நிகழ்கின்றன, காலியான இடங்கள் நிகழ்ந்த வண்ணமே இருக்கின்றன. 2024ஆம் ஆண்டுல 200 உறுப்பினர்கள் கொண்ட முழு சட்டசபை அமைக்கப்படுகிறது. ஆனால் உடனே அந்த ஒரு 2 நாட்களிலேயே அந்த பாஜகவை சேர்ந்த ஒரு உறுப்பினர் இறந்து விடுகிறார். அப்பொழுது 199ஆக ஆகிவிடுகிறது அந்த சட்டசபையினோட உறுப்பினர் எண்ணிக்கை. உடனே தீய சக்தி நம்ம சட்டசபையை சூழ்ந்துள்ளது என்று கூறி புனித நீர் தெளிக்க வேணும்னு சட்டசபையை சுத்தி புனித நீர் தெளிக்கிறாங்க. அப்புறம் வாஸ்து சாஸ்திரப்படி அலுவல் அமைப்புகள் எல்லாம் மாற்றி அமைக்கிறாங்க. நம்ம நாட்டுல இப்படி மூட நம்பிக்கைகள் கொடிகட்டி பறக்குது என்பதை நேரு அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். ஏற்கனவே சொன்னது போல படிக்காதவர்கள் மட்டுமில்ல, படித்தவர்களும் இப்படிதான் இருக்கிறாங்க. 1968ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ரோவர் என்ற நீதியரசர் ஒரு வழக்கை விசாரித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த குற்றஞ்சாட்டப்பட்ட ஒருவர் அவரை கத்தியால குத்தி விடுத்தார். அப்புறம் அவர் மருத்துவமனையை அனுமதிக்கிறார்கள். அவர் கண் விழித்து பார்த்த போது அந்த அறை எண் 13 என்று இருக்கிறது. வழக்கு எண் 13, கத்தியால் குத்தப்பட்ட நாளும் 13, படுக்கை எண்ணும் 13 என்று அலறுகிறார் அந்த நீதியரசர். அப்புறம் அந்த எனக்கு இந்த அறையை மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனா அந்த மருத்துவர்கள், செவிலியர்கள் என்ன பண்றாங்க, அந்த 13ன்றதை எடுத்துட்டு 12 ஏன்னு மாற்றிடுறாங்க. அப்ப அவர் நிம்மதியாயிடுறாரு. அதே அறைதான். அது போல அடல் பிகாரி வாஜ்பாய் அவர் பிரதமர் பதவி முடிஞ்சிருது. அப்போ அவருக்கு டெல்லியில ஒரு வீடு கொடுக்குறாங்க. அந்த வீட்டின் எண் 8. எனக்கு 8 ராசி இல்லாத வீடு எண்ண, அதனால எனக்கு மாத்தணும், இந்த வீடு வேண்டாங்கிறாரு. அப்போ அந்த அதே வீட்டை 6 ஏன் மாத்துறாங்க. அவர் சமாதானம் ஆயிடுறாரு. 6 ஏன் மாத்தின உடனே எல்லா கஷ்டமும் போயிட்டதா அவர் நினைக்கிறாரு. இப்படி மூட நம்பிக்கை எல்லாம் எப்படி கொடிகட்டு இருக்குது. படித்தவர்கள், அடல் பிகாரி வாஜ்பாய் எல்லாம் பெரிய கவிஞர் என்று போற்றப்படுபவர், அவர் இப்படிதான் சொல்லியிருக்காரு. அப்புறம் அரசு நிறுவனங்களும் அறிவியல் மனப்பான்மையும் அப்படிங்கிற ஒரு தலைப்புல இந்த அறிவியல் துறையில் பணியாற்றுவோர், அறிவியலை கற்பிப்போர், அறிவியல் அறிஞர்கள் என சொல்லப்படுவோர், இவர்கள் எல்லாம்
அறிவியல் மனப்பான்மையோடு இருப்பார்கள் என்று நாம் எண்ணினால் பெருத்த ஏமாற்றத்திற்கு ஆளாகும். 2014 பிஜேபி அரசு பதவியேற்ற பிறகு அரசு நிறுவனங்களின் தலைமை பொறுப்புகளிலும் உயர் பொறுப்புகளிலும் இந்து மதவாதிகள் அவங்கதான் நியமிக்கப்பட்டாங்க. அறிவியல் மனப்பான்மை என்றால் என்ன விலை என்று கேட்கக்கூடியவர்கள் அவர்கள் எல்லாம். இந்த மண்டியில் உள்ள ஐஐடி இயக்குனர் இவ்வாறு பேசுறார். இறைச்சி சாப்பிடுவதால் தான் இமாச்சல பிரதேசத்தில் மிகுதியாக இயற்கை பேரிடர்கள் ஏற்படுகின்றன. நீங்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டுமானால் புலால் உண்ணாதீர்கள் என்று பேசுகிறார். அதே போல இந்த அரசு பள்ளிகளில் மகாவிஷ்ணுன்னு ஒரு நபர் வந்து ஆன்மீக சொற்பொழிவு அப்படின்னு பேசிட்டு மூட நம்பிக்கை கருத்துக்களை பிஞ்சு மனங்களில் திணிக்க முயன்றார். திராவிட கழகம் போன்ற அமைப்புகள் எல்லாம் பலரும் அதை எதிர்த்ததனால் அவர் தடுக்கப்பட்டார். இது பற்றியும் நேரு வந்து தம் கட்டுரையில் குறிப்பிடுகிறார். நீதிமன்றங்களும் அறிவியல் மனப்பான்மை என்ற அடுத்த தலைப்பு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய குடிமகன் ஒவ்வொருவரும் அரசியல் மனப்பான்மை, மனிதநேயம், சீர்திருத்த மனப்பான்மை, ஆய்வு செய்யும் மனப்பான்மை இவற்றை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது. ஆனால் இதை வலியுறுத்த வேண்டிய தலைமை நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற தலைமை நீதியரசர் தாம் பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் தீர்ப்பு வழங்கியது பற்றி கூறும்போது, நான் கடவுளிடம் கேட்டு அவர் காட்டிய வழியில் தீர்ப்பு வழங்கினேன் என்று கூறுகிறார். ஒரு கூட்டத்துல பேசும்போது சொல்றார். இதனை கண்டித்த நீதியரசர் சந்துரு அவர்கள், வரலாறு உங்களை மன்னிக்காது சந்திரசூட் அவர்களே என்று கூறுகிறார். இவற்றையெல்லாம் நேரு அவர்கள் தம் கட்டுரையில் மிக நேர்த்தியாக குறிப்பிடுகிறார்கள். நீதித்துறையில் நீக்கமர நிறைந்திருக்கும் பார்ப்பனர்கள் அறிவியல் மனப்பான்மைக்கு எதிராக இருப்பதை காண முடிகிறது என்கிறார் கட்டுரையாளர். அடுத்த தலைப்பு வந்து ஊடகங்களும் அறிவியல் மனப்பான்மை. இந்திய ஊடகங்கள் நினைத்தால் மக்களிடம் அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கலாம் என்கிறார் இக்கட்டுரையாசிரியர். ஆனால் அவை அறிவியலுக்கு, பகுத்தறிவுக்கு புறம்பான செய்திகளை பெருமளவில் பரப்புகின்றன. அறிவியல் சார்ந்த கட்டுரைகள் மிக சிறிய அளவிலேயே இடம்பெறுகின்றன. மூட நம்பிக்கையை பரப்பும் அந்த ஊடகங்கள் அவற்றுக்கு எதிரான கருத்துக்களை வெளியிடுவதே இல்லை என்று கட்டுரை ஆசிரியர் வருந்துகிறார். கஞ்சா போன்ற போதைப் பொருள்களை விற்பதற்கு தனித்தனி குழுக்கள் அமைத்து அந்த கஞ்சா போன்றவற்றை எல்லாம் விற்பது போல மூட நம்பிக்கைகளை பரப்புவதற்கு தனித்தனி குழுக்களை அமைத்துக் கொள்கின்றனர் என்று கடுமையாக சாடுகிறார். இந்த திராவிட கழகம் போன்ற அமைப்புகள் தான் அந்த மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக பல நிகழ்ச்சிகளை நடத்தி அறிவியல் மனப்பான்மையை வளர்க்க பாடுபடுகிறார்கள். நம்மளோட ஆசிரியர் வந்து இதுல திடல்ல வந்து பல நிகழ்ச்சிகளை அவ்வாறு நடத்தி அந்த மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அடுத்ததாக வானவியல் நிகழ்வுகளும் அறிவியல் மனப்பான்மை. இந்த சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் போன்றவை நிகழும் போது உணவு உண்ணக்கூடாது, கர்ப்பிணிகள் வெளியில் வரக்கூடாது என்றெல்லாம் மூட நம்பிக்கைகள் உண்டு. பெரியார் திடல்ல ஆசிரியரும் அன்று இருந்தார். சரியாக அந்த கிரகண நேரத்தில் கூடியிருந்து அனைவரும் சிற்றுண்டி உண்டார்கள். அப்பொழுது இந்த கர்ப்பிணிகளும் இருந்தாங்க, அவங்களும் உணவு உண்டார்கள். அப்புறம் அடுத்த ஆண்டு இதே போல ஒரு நிகழ்ச்சி நடந்த போது ஒரு அழகான குழந்தைகளை பெற்றெடுத்த அந்த மகள்களோடு வந்திருந்து அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார்கள். அப்புறம் நேருவும் தாம் வந்து தன்னுடைய மனைவியோடு அந்த கிரகண நேரத்திலே வெளியில போனேன்னு சொன்னார். நானும் வந்து 1977 அந்த கிரகணம் நடந்த போது உலா வந்தோம். எல்லாரும் தஞ்சாவூர்ல இருந்தோம். தஞ்சாவூர்ல பலரும் வந்து எங்களை கண்டிச்சாங்க எல்லாம் போகாது. அது அருமையான ஒரு மகன் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் தான் பிறந்தான், நல்லாதான் இருக்காங்க. அப்படி அந்த மூடநம்பிக்கையை நாம வந்து முறியடிக்கிறதுக்கு நாமும் வந்து நம்மால முடிஞ்சதை செய்யணுங்கிறது தான் இந்த எடுத்துக்காட்டுகள் எல்லாம் சொல்லுங்க. அப்புறம் இணைய சேவை போன்ற அறிவியல் வளர்ச்சிகள் வந்த போது அறிவியல் மனப்பான்மை வளரும் என்று
பலரும் எதிர்பார்த்தனர். ஆனால் புதிய அறிவியல் கருவிகளை பழமைவாதிகள் பெருமளவில் பயன்படுத்த மூட நம்பிக்கைகளை பரப்பு. அந்த கருவிகளை வச்சு மூட நம்பிக்கை பரப்புறாங்க அவங்க. இப்போ இதுல கம்ப்யூட்டர்ல ஜாதகம் போடுறது, அந்த மாதிரி அந்த கம்ப்யூட்டரையே அவங்க அதுக்கு பயன்படுத்துகிறார்கள். இப்படி இந்த அறிவியல் தொழில்நுட்பங்களை ஆட்சியாளர் எவ்வாறு கையாளுகின்றனர் என்பதை பொறுத்தே அவை நல்லன செய்யுமா அல்லது தீமை செய்யுமா என்பது அமையும் என்றும் குறிப்பிடுகிறார் நேரு அவர்கள். சமூக நீதியும் அறிவியல் மனப்பான்மை. ஒன்றிய அரசின் நிர்வாகம் இன்றும் உயர் சாதியினரான பார்ப்பனர்கள் கைகளில் தான் உள்ளது. உயர் பொறுப்புகளில் அவர்கள்தான் இருக்கிறார்கள். அவர்கள் அறிவியல் மனப்பான்மையை ஏற்றுக்கொண்டால் தங்களுக்கு கிடைக்கும் உயர் பொறுப்புகள் கிடைக்காமல் போய்விடும் என்று எண்ணி அறிவியல் மனப்பான்மையை வளர்க்க விரும்புவதில்லை. உலக மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பதற்கும் வளர்ச்சி பெறுவதற்கும் அடிப்படை தேவை அறிவியல் மனப்பான்மை. அதற்கு மிகப்பெரிய எதிரிகளாக மதங்களும் அவை பின்பற்ற சொல்லும் சடங்குகளும் இருக்கின்றன. மதங்களே மூட நம்பிக்கைகளை உற்பத்தி செய்யும் உற்பத்தி கூடங்களாக இருக்கின்றன. இந்தியாவில் பார்ப்பனியமும் மூட நம்பிக்கையின் பாதுகாவலராக இருக்கின்றனர் என்று பதிவு செய்யும் கட்டுரையாளர் முனைவர் நேரு அவர்கள், அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் அறிவியல் மனப்பான்மை பரப்பப்பட வேண்டியது மிகவும் தேவையான ஒன்று, இந்தியர் ஒவ்வொருவரின் கடமையாகும் என்றும் வலியுறுத்துகிறார். தந்தை பெரியார் காண விரும்பிய புதிய உலகில் அறிவியல் மனப்பான்மை எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றி என்ன கூறுகிறார் என்ற அந்த செய்திகளை மட்டும் சொல்லி ஓரிரு நிமிடங்களில் என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். பகுத்தறிவு கல்வியை பெற்று மக்களில் மிக பெரும்பாலானவர்கள் சுய சிந்தனையாளர்களாக வாழும் ஒரு உலகில் அறிவியல் கோலோச்சும். பெரியார் வரப்போகும் புதிய உலகத்தில் அறிவியலுக்கு ஆட்சி இருக்க வேண்டும் என்று கருதுவதற்கு காரணம், மக்கள் இயந்திரங்களின் உதவியால் தொழில்துறையிலும் பிறவற்றிலும் முன்னேற வேண்டும் என்பதற்காக மட்டுமன்று, அறிவியல் செல்வாக்குள்ள நாட்டில் மூட நம்பிக்கையும் பிற்போக்கு கொள்கைகளும் இடம்பெறுதல் அரிதாகும். அவை இடம்பெறாவிட்டால் சமுதாயத்தில் சமத்துவம் ஏற்பட தடை இருக்காது. அங்கு சாதி முறைகளும் அவற்றை அடிப்படையாக கொண்ட தொழில் முறைகளும் இடம்பெற முடியாது. ஆகவே இன்றைய சமுதாயம் தன் இழிவுகளினின்றும் கரையேறி மேன்மை பெறுவதற்கு அறிவியல் ஒரு விடிவெளியாகவும் எழு ஞாயிறாகவும் அமையும். பழமையான கேடுகள் அனைத்தும் ஒழிந்து மன்பதை எல்லா துறைகளிலும் முன்னேறும் என்னும் நம்பிக்கை அடிப்படையில் தான் பெரியார் நாம் மிக விரைவில் புதிய உலகம் காணப்போகிறோம் என்று கூறுகிறார். அறிவியல் ஆட்சி செய்யும் பெரியார் உலகில் மதமோ கடவுளோ இருக்க மாட்டார் என்பதோடு அவற்றுக்கு தேவையும் இருக்காது. ஏனெனில் வாழ்க்கை துறையில் மட்டுமன்றி சிந்தனை துறையிலும் பெரியார் இனத்தார் மேம்பட்டு இருப்பார்கள். இன்றைய உலகிலும் வாழ்க்கை துறை பலவற்றில் கடவுள் மதம் போன்றவற்றின் தேவை குறைந்து கொண்டுதான் வருகிறது. அறிவுத்துறையில் மட்டும் அவற்றின் ஆட்சி வலுவாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. பெரியார் இன மக்கள் உணவு போன்ற புறத்துறைகளில் மட்டுமன்றி சிந்தனை போன்ற அகத்துறைகளிலும் சுய தேவை பூர்த்தி அடைந்திருப்பார்கள். ஆகவே அவர்களுக்கு எந்த துறையிலும் எந்த தேவைக்காகவும் அணுவளவும் கடவுள் மதம் போன்றவை தேவைப்பட மாட்டார். கடவுளையும் மதத்தையும் ஒழித்து விட்டால் அந்த இடத்தில் சூனியம், அதாவது வெறுமை ஏற்பட்டு விடாதா அப்படின்னு ஒரு வினாவை எழுப்புகிறார்கள். நல்லதோ கெட்டதோ பன்னெடுங்காலமாக மக்கள் வாழ்வில் இடம்பெற்றிருக்கும் அவற்றை விலக்கி விடுவதால் பெரும் அழிவு ஏற்படக்கூடும் என்றும் சிலர் கருதுகிறார்கள். புகழ் ஒன்றைக் கொண்டு ஒருவன் நடப்பான். கால் வலுவற்றவனாக இருந்து அவன் போலை நாம் பறித்து கொண்டால் அப்படிப்பட்டவன் நடை தளர்ந்து கீழே விழக்கூடும். கால் வலு உள்ளவன் கையில் இருந்த கோலை வாங்கி விடுவதால் அவனுக்கு என்ன கேடு ஏற்பட முடியும்? யாரோ எதனாலோ அவன் கையில் ஒரு கோலை கொடுத்து இதை நன்றாக ஊன்றிக் கொண்டு நட என்று சொன்னதை நம்பி அவன் அவ்வாறு நடந்தால் அவன் கால் வலுவற்று நாளாவட்டத்தில் நடக்கும் திறத்தையே இழந்து விடுவான். அப்படிப்பட்டவன் கைகோலை வாங்கி அவனை பக்குவமாக நடக்க சொல்வதால்
அவன் கால்கள் வலுப்பெற்று நாடாவட்டத்தில் அவை நன்கு நடக்கும் திறத்தை பெறுமே தவிர கேடொன்றும் ஏற்பட்டு விடாது. மதமும் கடவுளும் இயற்கைக்கு மாறானவை ஆதலால் அவற்றை கைவிடுவதால் மக்களுக்கு கேடும் எதுவும் ஏற்படாது. இயற்கையே மக்கள் வாழ்க்கைக்கு நல்ல படிப்பினையாகவும் மனிதனை வழி நடத்துவதாகவும் இருக்கிறது. கால வேறுபாட்டுக்கு ஏற்பவும் நமது அனுபவம் தேவை ஆகியவற்றுக்கு ஏற்பவும் மக்கள் தம் வாழ்க்கை நலன்களை எல்லாம் இயல்பாகவே அமைத்துக் கொள்ள முடியும். அப்படி அமைத்துக் கொண்ட வரலாறு தான் இன்று நாம் காணும் புது உலகம் என்று தந்தை பெரியார் அவர்கள் புது உலகத்தை பற்றி பேசுகிறார்கள். இப்படி நாம் அந்த மூட நம்பிக்கைகளை ஒழித்து புதிய உலகத்தை படைக்க நம்மாலானவற்றை செய்வோம் என்று கூறி இந்த வாய்ப்பு வழங்கிய திராவிட பொழில் சேர்ந்த அமைப்பாளர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் அருமை அம்மா, நன்றி, மிக்க நன்றி. தந்தை பெரியார் அவர்கள் மிக ஆழ்ந்த கருத்தாக சொன்னார். படிப்பு வேறு, அறிவு வேறு என்று. பகுத்தறிவு இல்லாத படிப்பு உப்பு இல்லாத சாப்பாடு மாதிரி தான். தந்தை பெரியார் அவர்கள் தமிழ் அறிஞர்களிடம்தான் சொன்னார், தமிழ் காட்டுமிராண்டி மொழி, இன்னும் பலதே பேசிட்டு இருக்கீங்களா, புதுசாக எப்போ படைக்க போறீங்கன்னு கேட்டார். வழக்கறிஞர்கள் தான் கேட்டார், சட்டம் ஏன் எரிக்கப்பட வேண்டும் என்று. மருத்துவர்களிடம் தான் சொன்னார், நீங்கள் எல்லாரும் நாத்திகர்கள், அவன் எவ்வளோ பெரிய சாமியாராக இருந்தாலும் அவன் உடம்பு சரியில்லைன்னா உங்கள்கிட்ட தான் வந்து நிற்கிறான் என்பதை விளக்கமாக சொன்னார் நேரு அவர்கள். அதை சிறப்பாக இந்த கட்டுரை மூலம் என்னதான் படித்திருந்தாலும் இன்னும் மூடப்பழக்கத்திலே மூழ்கி கிடக்கிறது இந்தியா என்பதை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய ஏற்புரையை சொல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஐயா நேரு வாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஐயா கேக்குதாங்க? நல்லா கேக்குது, பேசுங்க. பெரியார் பன்னாட்டு அமைப்பு சார்பாக நடைபெறக்கூடிய இந்த திராவிட பொழில் இதழுடைய ஆய்வரங்கத்தில் மிக சிறப்பாக மனித அறிவை வெல்லுமா செயற்கை நுண்ணறிவு என்று தோழர் மு. சங்கையா அவர்கள் எழுதிய கட்டுரையை மிக விரிவாக ஆய்வுரை செய்த அண்ணன் கோ. ஒளிவண்ணன் அவர்களே, எனக்கு முன்னால் மிக அருமையாக அறிவியல் மனப்பான்மையும் இந்திய ஒன்றியமும் என்ற கட்டுரையை பற்றி உரையாற்றிய அம்மா வேண்மாள் நன்னன் அவர்களே, இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நெறியாள்கை செய்து கொண்டிருக்கக்கூடிய, இந்த நிகழ்விற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய பெரியார் பன்னாட்டு அமைப்பு அமெரிக்காவினுடைய தலைவர் ஐயா மருத்துவர் சோம இளங்கோவன் அவர்களே, அம்மா டாக்டர் சரோஜா இளங்கோ அவர்களே, அதே போல இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளர் பதிப்பாளர் அண்ணன் ஒளிவண்ணன் அவர்களே மற்றும் தோழமைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா வேண்மாள் அவர்களை பொறுத்தளவில் எப்போதும் அது வரவேற்புரையாக இருந்தாலும் தலைமுறையாக இருந்தாலும் மிக நேர்த்தியாக குறிப்புகளை எடுத்துக்கொண்டு மிக ஆழமான கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள். அந்த வகையில் இந்த கட்டுரையை அவர்கள் எடுத்து பேசியதும் மிக விரிவாக ஒவ்வொரு தலைப்பாக எடுத்துக்கொண்டு அதை பற்றி விளக்கியதும் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. உண்மையிலேயே ஒரு கட்டுரையோ அல்லது ஒரு நூலையோ எழுதுகிற போது அதை பற்றிய விமர்சனம் என்பது ஒரு எழுத்தாளனுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. எனவே அந்த வகையில் இந்த கட்டுரையை மிக அருமையாக இங்கு ஆய்வுரை செய்த அம்மா வேண்மாள் அவர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிடர் கழக தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் 92 வயதாகிறது. ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னால் சென்னையிலே அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. இந்த வயதில் அவர் செல்லக்கூடிய வேகமும் அந்த அளவிற்கு செல்லக்கூடிய அவருடைய மனோவேகமும் செயல்பட வேண்டும் என்ற அந்த மனோவேகமும் மிகப்பெரிய வியப்பை நமக்கு தரக்கூடியவை. அந்த வகையில் இந்த திராவிட பொழில் இதழ் என்பது எப்படியெல்லாம் கல்லூரிகளுக்குள் பல்கலைக்கழகங்களுக்குள் செல்ல வேண்டும் என்பதை திட்டமிட்டு நம்முடைய வள்ளத்தில் இருக்கக்கூடிய பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தின் நம்முடைய துறை சார்பாக மிகப்பெரிய அளவில் இதற்கு ஒரு முன்னோட்டமாக ஏற்பாடுகளை செய்து 4வது ஆண்டாக இந்த இதழ் என்பது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு பெரும் முயற்சியினை ஐயா நம்முடைய டாக்டர் சோம இளங்கோவன் ஐயா அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல டாக்டர் KRS உள்ளிட்ட பேராசிரியர் நம் சீனிவாசன் மற்றும் இந்த திராவிட பொழில் ஆசிரியர் குழுவில் இருக்கக்கூடிய அனைவருமே இணைந்து
இந்த இதழை கொண்டு வருவதற்கான பல்வேறு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பெரியார் பன்னாட்டு அமைப்பு சார்பாக நடைபெறக்கூடிய இந்த ஆய்வரங்கம் என்பது எழுத்தாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அம்மா வேண்பாள் அவர்கள் சொல்லும் பொழுது, இந்த கட்டுரையை மட்டும் எடுத்துக்கொண்டு சொல்லாமல், தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களையும், அண்மையிலே ராஜஸ்தான் மாநில சட்டசபையில அந்த அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய பல்வேறு மூடநம்பிக்கை சார்ந்த எடுத்துக்காட்டுகளையும் எடுத்துக் கூறி அவர்கள் விளக்கினார்கள். எனவே அந்த வகையில் இந்த கட்டுரை என்பது இன்னும் ஒரு விரிவாக நூல் வடிவிலே கொண்டு வரக்கூடிய அளவிற்கான நிறைய தரவுகள் என்பது இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்றன. தினந்தோறும் பல்வேறு செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அது முதலில் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்தார்கள் இந்தியர்கள் தான் என்று நம்முடைய நாட்டினுடைய பிரதம அமைச்சரே சொல்லக்கூடிய ஒரு அவலம் என்பது, விநாயகரை வைத்து சொல்லக்கூடிய ஒரு அவலம் என்பது இன்றைக்கு வரை நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இதை பற்றி நிறைய விரிவாக நாம் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. அண்மையிலே ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பேட்டியிலே கேட்கின்ற பொழுது, ஊடகத்துறையை சார்ந்த அத்தனை பேரையும் அவர் கேட்கின்ற பொழுது, சமூக நீதியை பற்றி பேசுகிறீர்களே, இந்த கூட்டத்திலே எத்தனை பேர்கள் நீங்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள், எத்தனை பேர் ஓபிசி என்று கேட்ட பொழுது, அதிலே யாருமே இல்லை என்ற பதில்தான் கிடைத்த பொழுதுதான் சொன்னார், இதுதான் சமூக நீதியினுடைய தேவை இன்றைக்கு இருக்கிறது என்று ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பிட்டதைப் போல, திராவிட மாடல் அரசு என்பது இன்றைக்கு பல்வேறு செயல்பாடுகளை நாம் கல்வி ரீதியாக செய்து கொண்டிருந்தாலும் கூட, அடிப்படையாக அறிவியல் மனப்பான்மையை வளர்க்க வேண்டிய அவசியமும், மூடநம்பிக்கைகளுக்கு எதிரான சட்ட வடிவமும் தேவைப்படுகிற இந்த சூழலில் இந்த கட்டுரையை பற்றி விரிவாக பேசியதற்காக அம்மா வேண்பாள் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் கூறி, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பெரியார் பன்னாட்டு அமைப்பிற்கும், அதனுடைய தலைவர் ஐயா டாக்டர் சோமயிலங்கோன் அவர்களுக்கும், பின்னாடி இருந்து இதனை இயக்கக்கூடிய நம்முடைய அருமைக்குரிய இளமாறன் அவர்களுக்கும், மற்றும் பெரியார் பன்னாட்டு அமைப்பை சார்ந்த அத்தனை தோழமைகளுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் நன்றியும் கூறி, இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. அருமையான கட்டுரை, அருமையான ஆய்வு. இன்று மூட நம்பிக்கையின் முழு வடிவமாக சனாதனம் எழுச்சி பெற்று வருவதாக சொல்லிக் கொள்கிறார்கள். அதன் வீழ்ச்சி ஆரம்பமாகிவிட்டது என்பதன் அடையாளம்தான் இந்த கட்டுரைகள். இன்னும் செயற்கை நுண்ணறிவு வந்த பின் கடவுள் எங்கே இருக்கிறார் என்பதை கண்டுபிடித்து எங்கேயும் இல்லை என்ற உண்மை வெளியே வந்துவிடும். அப்பொழுது சிறு குழந்தைகள் முதல் செயற்கை நுண்ணறிவை தான் நம்புவார்களே தவிர அரசியல்வாதிகளை நம்ப மாட்டார்கள் என்பது திண்ணம். இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று பலர் இருக்கிறார்கள். ஒரு குடும்பம் தமிழுக்காக பாடுபட்டு எவ்வளவு தூரம் செய்ய முடியும் என்பதை நிறைவேற்றி காண்பித்து தன் வாழ்நாள் சாதனையாக ஐயா வாமு சேதுராமன் அவர்கள் பட்ட பாடு, அர்ப்பணிப்பு, அதையெல்லாம் தொடர்ந்து செய்து வரும் தமிழ் மாமணி வாமுசே திருவள்ளுவர் அவர்களை சில வார்த்தைகள் சொல்லுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். திருவள்ளுவரை அன்மிட் பண்ணுங்க. திருவள்ளுவர் வாங்க. வணக்கம் வணக்கம். அருமை பகுத்தறிவு செம்மல்களே, மிகச்சிறப்பானது ஒரு உரையரங்கம். அதிலும் குறிப்பாக செயற்கை நுண்ணறிவை பற்றி சங்கியா அவர்களுடைய கட்டுரையை அருமை சகோதரர் ஒளிவண்ணன் அவர்கள் மிகச்சிறப்பாக அதை மிக பொலிவோடு நமது தலைவர் மருத்துவர் கோமான் சோம இளங்கோவன் குறிப்பிட்டது போல நம்மளுக்கு பாடம் எடுத்திருக்கிறார். உண்மையிலே சிறந்த பாடம். ஒளிவண்ணனுடைய குரல் இன்னும் சிறப்பாக ஒலிக்க வேண்டும். சங்கையா அவர்களே இந்த ஒளிவண்ணனுடைய ஊக்கம் இன்னும் எழுத வேண்டிய ஊக்கத்தை தந்துள்ளது என்று உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி. செயற்கை நுண்ணறிவு எந்த நிலையிலும் ஒரு அறிவியலினுடைய மிகப்பெரிய ஒரு சாதனை. அது இன்னும் சிறப்பாக வரும் என்பதை திராவிடர் கழக தீரர்களே இன்று உலகிற்கு உணர்த்துகிறார்கள். அதற்கு ஐயா சோமை இளங்கோவனுக்கு நன்றி உரித்தாக்குகிறேன். அடுத்த அருமை அம்மா நமது நன்னன்குடி பெருமகள் வேண்மாள் அவர்கள் மிகச்சிறப்பு ஐயா இணைப்பு துண்டி விட்டுச்சு. திருவள்ளுவர் இணைப்பு போயிடுச்சா? ஆமாங்க, அவரை காணோம். சரி, பரவாயில்ல, வருவார். வந்தா அப்புறம் பேச சொல்லுவான். அடுத்த தலைமுறையில் வந்துட்டாரா? பேசுங்க ஐயா, தொடருங்க. மிகச்சிறப்பாக நேருவனுடைய கட்டுரையை நேரு ஐயா அவர்களே குறிப்பிட்டார்கள். ஒவ்வொரு பகுதியாக பிரித்து பகுத்தறிவு சிந்தனை
மிக தெளிவாக நிறைவாக தன்னுடைய ஆய்வுரை வழங்கினார்கள். இரு பெருமக்களும் இன்று மிகச்சிறந்த ஒரு உரையை தந்திருக்கிறீர்கள். இந்த உரையை தந்த உரையை தந்து திராவிட மொழிகளுக்கும் திராவிட தீரர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். தொடர்க இந்த திராவிட பணி. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. ஐயா அவர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கவும். அடுத்த தலைமுறையாக நன்றியா, வணக்கம். மகளிர் பாசறையில் கவிஞராக, எழுத்தாளராக, பேச்சாளராக, ஒளிப்பதிவாளராக பல்வேறு துறைகளிலே சிறப்பாக பணியாற்றி வரும் ஜெயா மாறன் அவர்களை கருத்து தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கேக்குறாங்க ஐயா நான் பேசுறது? பேசுங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். பெரியார் பன்னாட்டமைப்பு தோழமைகள் அனைவருக்கும், கட்டுரையாளர்களுக்கும், இங்கே திறனாய்வு செய்த அத்தனை பேருக்கும் வணக்கம். இந்த செயற்கை நுண்ணறிவு நம்ம எந்த துறையில இருந்தாலும் இதை பற்றிய அறிவு வேணும் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்கு. அது நான் வேலை செய்கிற துறையிலையும் நான் எப்படியாவது இதை கத்துக்கணும், இதை பத்தி தெரிஞ்சுக்கணும், இதை எப்படி என் துறைக்குள்ள பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற தேடல்ல நான் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கேன். அப்படி பார்க்கும்போது அந்த செயற்கை நுண்ணறிவை பற்றிய ஒரு முழுமையான இது எப்படி எந்தெந்த வேலைகளை இது எடுத்துக்க போகுது, இதனால் என்னென்ன வேலை வாய்ப்பு வரப்போகுது, இதை எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு முழுமையான ஒரு முதன்மையான அறிவை அது தந்தது அப்படின்னே சொல்லலாம். அதற்கு ரொம்ப நன்றி. அதை அந்த செயற்கை நுண்ணறிவை வைத்தே அந்த கட்டுரையை விவாதிக்க வைத்த அந்த யுக்தியும் எனக்கு பிடிச்சிருந்தது. அருமையாக செய்திருந்தார் ஒளிவண்ணன் ஐயா அவர்கள். அடுத்ததாக முனைவர் வா நேரு அவர்களுடைய கட்டுரை வேண்மாளம்மா அவ்வளவு தெளிவா ஒரு பிசிறு இல்லாம அந்த கட்டுரையில இருந்த அத்தனை விஷயங்களையும் அப்படியே கொண்டு வந்து இங்க மிக அருமையாக அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த கட்டுரையை இது போன்ற கட்டுரைகள் இன்னைக்கும் இங்கேயும் அவசியம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கிறது தான் இன்னுமே கஷ்டமா இருக்கு. ஆனால் எப்படியும் இது கொஞ்சம் கொஞ்சமா தான் போகும் அப்படிங்கிறதையும் நமக்கு புரியுது. ஏன்னா அமெரிக்காவில் கூட வீடு விற்கிற அமெரிக்க ரியல்டர்ஸ் கூட வாஸ்து தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஏன்னா அப்படிதான் இந்தியர்கள் வீடு வாங்குவாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. அவங்க வாஸ்து பேசுற அளவுக்கு நம்ம கொண்டு வந்து விட்டுருக்கோம். அதே மாதிரி படித்த இளம் பெண்கள் கூட சாதிய பழக்க வழக்கங்களுக்குள்ளேயும் இந்த சாதிக்குள்ளேயும் சிக்கி கொண்டு இருப்பதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. அப்போ இந்த மாதிரியான கட்டுரைகள் அவசியம். நம்ம படிச்சு எங்க போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலும், ஏன் விண்வெளிக்கே போனா கூட இந்த பழக்க வழக்கங்களை, மூடப்பழக்கங்களை நம்ம வச்சுக்கிட்டே இருக்கோமே, அதை மாத்தணும் அப்படிங்கறதுக்கு இது போன்ற கட்டுரைகள் ஒரு விழிப்புணர்வாகவே இருக்கின்றன. இது போன்ற விழிப்புணர்வை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கும் பெரியார் பன்னாட்டமைப்பிற்கும் எனக்கு இங்கே கருத்துரைக்க வாய்ப்பு தந்த சோம இளங்கோவன் ஐயா அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி. மிக்க நன்றிமா, மிக்க நன்றி. பெரியார் பன்னாட்டமைப்பு செயலிலே பல செய்திகள் செய்து வருகின்றோம். அதிலே ஒன்றாக தந்தை பெரியார் அவர்களை செயற்கை நுண்ணறிவு மூலமாக யார் வேண்டுமானாலும் எந்த கேள்வியை வேண்டானாலும் கேட்கலாம், அதற்கு அவர் பதில் சொல்வார் என்ற அளவிலே முயற்சி செய்து மைக்ரோசாஃப்டில் உள்ள செசில் சுந்தர் என்ற நிறுவனர் அவர்களுடன் சேர்ந்து பணியாற்றி வருகின்றோம். விரைவில் அதை வெளியிட முயற்சி நடக்கின்றது. ஆகவே ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்து மனிதர்களுக்கு தந்தை பெரியார் அவர்களின் கருத்துக்களை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதுதான் எங்கள் முயற்சி. இதிலே பல்வேறு துறையிலே உள்ளவர்கள் எங்களுடன் சேர்ந்து பயணிப்பதை நாங்கள் வரவேற்கின்றோம். மீண்டும் பல எழுத்தாளர்கள் வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றியுரையாக அருள் அவர்களை நன்றி தெரிவிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அருள், நன்றிமா. அருள் இல்லையா? மன்னிக்கணும்னா எனக்கு என்னோட இணைப்பு கொஞ்சம் சிக்கல்கள். ரொம்ப மிகவும் சிறப்பான கூட்டம் இது. ரொம்ப அறிவுபூர்வமா நமக்கு இன்னைக்கு ஒரு நல்ல ஞாயிறு பொழுது தொடக்கம் ரொம்ப சிறப்பான ஒரு தொடக்கம். இதுல ரொம்ப அறிவு சார்ந்த கருத்துக்கள் கேட்கவே இன்னும் கொஞ்சம் நேரம் இதை பத்தி இன்னும்
தொடர்ந்து இதை பற்றி பேசணும் அப்படிங்கிறது. இதில் வந்து கருத்துரைத்த அத்தனை திராவிட அன்பர்கள் அனைவருமே சொன்ன கருத்து தான் ஒட்டுமொத்தமாக. நான் வந்து எதுவும் புதுசாக சொல்ல போகிறதில்ல. இப்போ மனித அறிவை வெல்லுமா செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற ரொம்ப அவர் எழுத்தாளர் சங்கையா அவர்களுடைய எழுத்துக்களை வந்து ரொம்ப அழகாக நம்மளிடையே வந்து ஒளிவண்ணன் வந்து புதுமையாக இதை எப்படி வந்து இந்த செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதோட வெவ்வேறு பரிமாணங்கள் அதோட அடுத்த ஜென்ரேஷன் எப்படின்னு கொண்டு போகிறதுல நமக்கு ரொம்ப தெளிவாக என்ன ஒன்று சொன்னாங்கன்னா, மாற்றம் ஒன்றே மாறாதது. அது வந்து நமக்கு தெரியும். அந்த வந்து we've got to keep up with the இப்போ கொஞ்சம் மாற்றம் change. வேணும். உங்க முகம் எல்லாத்துக்கும் தெரியணும். பாதிதான் தெரியுது. ஓ, ஆ, இப்போ பரவாயில்லையா அண்ணா? ஆ. ம். மாற்றம் ஒன்றே மாறாதது. அதுதான் வந்து நமக்கு இங்க தெரியுது. அது வந்து அறிவியல் சிந்தனையோட இருந்ததுன்னா, நமக்கு வந்து என்னைக்குமே அது வந்து ஒரு ஒரு சிறப்பு. அது வந்து ம் பகுத்தறிவுங்கிறது தான் கூட வந்து தட் மேக்ஸ் த டிஃப்ரென்ஸ். ஒரு என்ன சொல்றது, நம்ம பிள்ளைகள்ட்ட வந்து இன்னைக்கு நம்ம கொண்டு போய் சேர வேண்டியது வந்து இந்த கருத்துக்கள தான் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். இதுல வந்து ரொம்ப சிறப்பா வந்து அ அ அறிவியல் சிந்தனை அப்படிங்கிற தொடர்ச்சியா வந்து முனைவர் நேரு அவர்களுடைய அ ரொம்ப அழகான அவருடைய கட்டுரைய வந்து ஆம், வேண்மாள் அக்கா வந்து ரொம்ப சிறப்பா அவங்க வந்து அத தொகுத்து தெளிவா நம்மகிட்ட வந்து அந்த கருத்துக்களை எடுத்து சொன்னாங்க. இது வந்து பெரிய அளவுல வந்து இந்த இன்னைக்கு கூட்டத்துக்கு வராதவங்களுக்கும் இந்த நிகழ்ச்சி வந்து இது சென்று அடையணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். இதெல்லாம் பங்கெடுத்த அனைவருக்கும் வந்து உங்களுடைய சீரிய முயற்சி மிகவும் நன்றி. பெரியார் பன்னாட்டு மையம், அப்புறம் நம்மளுடைய மருத்துவர் அண்ணன் சொன்ன மாதிரி இதை வந்து பெரியார் ஐயா அந்த நுண்ணறிவை வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ நடைமுறையில் வந்து இது ப்ராஜெக்ட் வந்து இட்ஸ் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். அதனால அதை ரொம்ப சிறப்பாக கொண்டு போகணுங்கிற எண்ணம். ஸோ இந்த கருத்துக்கள் எல்லாம் அதில் வந்து கூட நீங்கள் அனைவருடைய பங்களிப்பும் தேவை. ரொம்ப சிறப்பாக அதை கொண்டு போய் நல்ல முறையில் நம்ம கருத்துக்களை அடுத்த தலைமுறையிடம் கொண்டு போய் சேர்ப்போம். உங்களுடைய நேரம் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. நன்றிகள் பல. வணக்கம். கலந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இதை ஒளிப்பதிவு செய்து யூடியூபில் போடுவோம். periyar.international.org periyar.international.org அதிலே பாருங்கள். அதை நண்பர்களுக்கும் அனுப்புங்கள். இதற்கு முழு முயற்சியாக உதவி செய்த இளமாறன் அவர்களை பாராட்ட வேண்டும். அவருடைய தொடர் முயற்சியால் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்து வருகின்றன. அவருக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கின்றோம். வாழ்க பெரியார், வளர பகுத்தறிவு. எதிர்காலம் நம்முடையதுதான், அதில் நாம் வெற்றி பெறுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.